ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்மன வானில். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வீட்டின் பூஜை அறை டங் டங் என்று அதிரும் மணியோசையோடு போர்க்கிழமாக மாறியிருந்தது. அங்கே அன்னலட்சுமி தன் குலதெய்வத்துடன் ஒரு நேரடி விவாதத்தில் இறங்கியிருந்தார். ஏ ஆத்தா, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? இல்லைன்னா என் மேலே உனக்கு அப்படி என்ன ஒரு கோபம்? அந்த பக்கத்து வீட்டு பங்கஜம், அவளோட வீட்டில் நேற்று ஒரே மேடை சத்தம். அவளோட பேரை அப்புவுக்கு கல்யாணமா. அவனுக்கு முன்னாடி பிறந்த சுப்புவுக்கும் குப்புவுக்கும் கூட வரிசையாக தாலி கட்டியாச்சு. ஆனால் நாம் பெற்ற இந்த ஜீவனுக்கு 38 வயசாகுது. இன்னும் ஒரு கல்யாண பத்திரிகையில் பேரை போட கொடுத்து வைக்கலையே என்று ஆவேசமாக முறையிட்டு கொண்டிருந்தார் அவர். அன்னலட்சுமி கற்பூரத்தட்டை மீண்டும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சுடன் தரையில் அமர்ந்தார். வயசு ஏற ஏற இந்த ஊரில் இருக்கிறவங்க பேச்செல்லாம் ஈட்டி மாதிரி என்ன தைக்குதே. என்ன அன்னலட்சுமி, உன் வாரிசு இன்னும் வீட்டிலையே இருக்குதுன்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. ஒரு முதிர்கன்னி மாதிரி என் புள்ள இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குதே. இதை உன் கண்ணு பார்க்கலையா ஆத்தா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் புள்ள நல்ல லட்சணமாக தானே பிறந்துச்சு. ஆனாலும் ஏன் இப்படி ஒரு தடை? இதோ பாரு ஆத்தா, இந்த பிரச்சனை இந்த தடவையாவது ஒரு முடிவுக்கு வரலை, அப்புறம் பார்த்துக்க, நான் உன் வாசலில் வந்து உருண்டு புரண்டு சண்டை போடுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது பார்த்துக்க. ஒரு 4 பேரை அழைச்சி விருந்து போடக்கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே என்று சுவரில் இருந்த சாமி படங்களை பார்த்து அழாத குறையாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவர். அன்னலட்சுமிக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கவில்லை. பூஜை அறையில் அமர்ந்தபடியே மணியை ஒரு போர்க்குழத்து எச்சரிக்கை மணி போல அடித்து கொண்டிருந்தார் அவர். ஏ ஆத்தா, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து கேட்குறாங்க, அன்னலட்சுமி உன் வாரிசுக்கு என்னத்தை சேர்த்து வச்சிருக்கன்னு என்னைய பார்த்து நக்கல் பண்ணுறாங்க. ஒன்றுமில்லாதவன் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வெறுங்கையை வீசிட்டு போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்குதுங்க. ஆனால் நான் என் பிள்ளைக்கு ஒரு குறைச்சலும் இல்லாமல் சிறுக சிறுக சேர்த்து 150 பவுன் தங்கத்தை அடுக்கி வச்சுருக்கேன். இத்தனை தங்கம் இருந்தும் ஒரு வரன் கூட என் வீட்டு வாசலை தேடி வரமாட்டேங்குது என்று குமுறினார் அவர். அவரது குரலோ ஹாலை தாண்டி தெருவரை கேட்டது. இந்த 150 பவுன் தங்கத்தை பியூரோவில் வச்சு வச்சு இப்போ அதுக்கே வயசாகி போச்சு. அன்னலட்சுமியின் ஆவேசமான புலம்பல்கள் உச்சத்தில் இருந்தபோது அந்த அறையின் கதவோரம் ஒரு கணிப்பு சத்தம் கேட்டது. அது அவருடைய கணவர் மாணிக்கம். கையில் அன்றாட செய்தித்தாளுடனும் மற்றொரு கையில் மூக்கு கண்ணாடியுடனும் அங்கே வந்து நின்றார் அவர். அவர் சிறிது நேரம் அன்னலட்சுமியை பார்த்தார். அன்னலட்சுமியின் இந்த அலார ஒப்பாரி சத்தம் கேட்டு கேட்டு அவருக்கு பழகி போயிருந்தாலும் இன்று ஒப்பாரி சத்தத்தின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருப்பதை உணர்ந்து மெல்ல பேச்சை தொடங்கினார் அவர். என்ன அன்னோ, விடிய காலையிலேயே உன் கச்சேரியை தொடங்கிட்டியா? இன்னும் சூரியனே முழிக்கல, அதுக்குள்ளே நீ இப்படி ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டணுமா என்ன? என்னத்துக்குடி இப்போ இப்படி போட்டு குதிச்சுக்கிட்டு இருக்க என்று சலிப்புடன் கேட்டார் அவர். அவர் கேட்ட விதத்தில் அன்னலட்சுமிக்கு வந்ததே ஒரு கோபம். சாமிக்கு காட்டிக்கொண்டிருந்த தீபாராதனை தட்டை அப்படியே ஓரமாக வைத்துவிட்டு இடுப்பில் கையை ஊன்றிக்கொண்டு கணவரை ஆக்ரோஷமாக திரும்பி பார்த்தார் அவர். ஓ, உங்களுக்கு இப்போ இது வெறும் கச்சேரியாவோ இல்லை ஒப்பாரியாவோ தெரியுதோ? உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? பெத்த வயிறு இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் பத்தி எரியுது. அந்த பிள்ளைக்கு 38 வயசாகுங்கிற கவலை உங்களுக்கு மனசில் ஒரு துளியாவது இருக்கா? என்னத்தை சொல்ல, ஆம்பளைங்க நீங்கள் என்ன வெளியே போய் 4 பேர் கூட அரட்டை அடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆனால்
ஒவ்வொரு நாளும் வாசலில் கோலம் போடும்போது பக்கத்து வீட்டுக்காரி கேட்குற கேள்விக்கும் அந்த பங்குச்சம் வீசுகிற நக்கலுக்கும் பதில் சொல்ல முடியாமல் நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் என்று புரிந்து தள்ளினார் அவர். மாணிக்கமோ ஏதோ சொல்ல வாயெடுத்தார். ஆனால் அன்னலட்சுமி அவருக்கு பேச இடைவெளி கொடுக்கவே இல்லை. ஒரு பேர பிள்ளையை என் கையால் வாங்கி அந்த மழலை சிரிப்பை ரசித்து கொஞ்சம் கொடுத்து வைக்காமலேயே இந்த உசுறு போயிடுமோன்னு நான் தவிக்கிறேன். அந்த ஆசை கூட ஒரு தாய்க்கு இருக்கக்கூடாதா என்ன? மற்றவங்க வீட்டில எல்லாம் குழந்தைங்க தாத்தா பாட்டின்னு ஓடி வந்து மடியில் உட்காருதுங்க. நாம் என்னவோ தவம் இருந்தும் வரம் கிடைக்காதவங்க மாதிரி இப்படி ஒரு பிள்ளையை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் காலம் போகிறதே தெரியல. என்னத்துக்கு புலம்புறன்னு என்ன பார்த்து கேட்குறீங்களே தவிர ஒரு உருப்படியான வரனை பார்க்க உங்களுக்கு துப்பு இருக்கா? அதுக்கு துப்பில்லை என்று மீண்டும் ஒரு போடு போட்டார் அன்னலட்சுமி. இந்தா பாருங்க, இன்னைக்கு வர வரன் மட்டும் கைவிட்டு போச்சு, அப்புறம் இந்த வீட்டில் அடுப்பு எரியாது, நான் சமைக்கவும் மாட்டேன், நீங்களும் உங்கள் பிள்ளையும் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கோங்க என்று கோபத்தை கொட்டி தீர்த்தார் அவர். அன்னலட்சுமியின் இந்த திடீர் ஸ்ட்ரைக் அறிவிப்பை கேட்டு மாணிக்கம் திகைத்து போய் தன் 38 வயது வாரிசு இருந்த திசையை ஒருமுறை பரிதாபமாக பார்த்தார். அன்னலட்சுமியின் ஆவேசமான புலம்பல்களும் மாணிக்கத்தின் சமாதான முயற்சிகளும் அந்த வீட்டின் சுவர்களை துளைத்து கொண்டிருந்த போதிலும் அந்த 38 வயது வாரிசு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. பூஜை அறையிலிருந்து நேராக பெட்ரூமிற்குள் நுழைந்த அன்னலட்சுமிக்கு அங்கே தெரிந்த காட்சி அவரது இரத்த குதிப்பை இன்னும் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு ஏற்றியது. அங்கே சந்தோஷ் உலகமே இடிந்து விழுந்தாலும் கவலை இல்லை என்பது போல போர்வையை தலைவரை இழுத்து மூடிக்கொண்டு ஒரு சின்ன குழந்தையைப் போல நிம்மதியாக குரட்டை விட்டு அழகாக உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த குரட்டை சத்தமோ அன்னலட்சுமியின் புலம்பலுக்கு ஒரு பின்னணி இசை போல அழகான லயத்துடன் ஒலித்து கொண்டிருந்தது. சந்தோஷ் இப்படி நிம்மதியாக குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அன்னலட்சுமிக்கு வந்ததே ஒரு ஆத்திரம். அப்படியே கையில் இருந்த விபூதி தட்டை ஓரமாக வைத்துவிட்டு போர்வையை ஒரே இழுப்பாக இழுத்து கீழே போட்டார் அவர். டேய் டேய் சந்தோஷு, எழும்புடா. நான் ஒருத்தி இங்கே உன் கல்யாணத்தை நினச்சி ஆத்தா கிட்ட அடிதடி பண்ணிக்கிட்டு இரத்த கண்ணீர் வடித்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது உன்னை பெத்த அம்மா மேலே அக்கறை இருக்காடா? எப்படிடா, எப்படி இப்படி உன்னால் நல்லா இழுத்து மூடிட்டு உறங்க முடியுது? 38 வயசில் ஒருத்தன் இப்படி தூங்குறத பார்த்தா இந்த ஊர் உலகம் என்னடா சொல்லும் என்று கத்தி தீத்தார் அவர். சந்தோஷம் பாதி தூக்கத்தில் ஒரு கண்ணை மட்டும் திறந்து, ஏம்மா 5 மணிக்கே ஏம்மா அலப்பறை பண்ணுற? கனவுல கூட ஒரு பொண்ணு வந்து தாலி கட்ட சொல்லி துரத்துதுமா என்று முணுமுணுத்தான். டேய் டேய், கனவுல வந்தால் மட்டும் போதாதுடா, நிஜத்தில் ஒருத்தி வரணும் என்று சொல்லி கையை ஓங்கினார் அன்னலட்சுமி. இங்கே பாரு, இன்னைக்கு நாம் பெண் பார்க்க போகிறது 60வது பொண்ணு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இது வரைக்கும் போன 59 பொண்ணுங்களும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னை தட்டி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த 60வது பொண்ணு மட்டும் உனக்கு அமையலை. அப்புறம் நேரடியாக உனக்கு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும். 38 வயசில் இப்படியே சுற்றிட்டு இருந்தா இன்னும் 20 வருஷத்தில் உனக்கு மணி விழா கொண்டாடுற நிலைமை வந்துடும்டா என்று ஒரு மெகா குண்டை தூக்கி போட்டார் அன்னலட்சுமி. சந்தோஷோ இப்போது முழுவதுமாக விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். அம்மா 60வது பொண்ணா? அம்மா இங்கே பாரு, இதெல்லாம் இப்போ ஒரு சாதனம்மா. ஒரு மனுஷன் 60 பொண்ணு பார்க்குறதுங்கிறது கின்னஸ் ரெக்கார்டிலெல்லாம் வரம்மா என்று நக்கல் செய்தான் அவன். ஆனாலோ அன்னலட்சுமி விடுவதாக இல்லை. ஆமாம், இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று அலட்டி கொண்டார் அவர். 2 மணி நேரம் கழித்து அன்னலட்சுமி வாசலில் நின்று கொண்டு தன் கை கடிகாரத்தையும் பெட்ரூமில் அமர்ந்திருக்கும் சந்தோஷையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். டேய்
டேய் சந்தோஷு, நீ இன்னும் எழும்பலையாடா? டேய், நான் சொல்கிறது உன் காதில் விழுதா இல்லையா? இங்கே பாரு, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடியாகு. கரெக்டாக 8 மணிக்கு நம்ம வீட்டில் இருந்து பொண்ணை பார்க்க கிளம்பணும். இல்லை கேட்டுக்கோ, இன்னைக்கு 8 மணிங்கிறது அதிர்ஷ்டமான நல்ல நேரம். ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகக்கூடாது. அந்த ஒரு நிமிஷத்தில் தான் உன் தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு ஜோசியர் அடித்து சொல்லியிருக்காரு என்று எச்சரித்துவிட்டு சமையலறைக்குள் பாய்ந்தார் அவர். சந்தோஷம் அறக்க பறக்க எழுந்து தன் அலைபேசியை பார்த்தான். மணி இப்போது சரியாக 7:45. மா, 15 நிமிஷத்தில் எப்படிம்மா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி கிளம்ப முடியும்? நான் என்ன ஸ்பைடர்மேனா என்று கத்தினான் அவன். ஆனால் அன்னலட்சுமியோ விடவில்லை. சந்தோஷ் குளியலறைக்குள் நுழையும் போது வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது வேறு யாருமல்ல, சந்தோஷின் ஆருயிர் நண்பன் பிடி பாலு. மச்சான் ரெடியா? இன்னைக்கு 60வது மேட்ச்சு, 6 அடிச்சுட்டு தான் வர்றோம் என்று கத்திக்கொண்டே ஜாலியாக உள்ளே வந்தான் அவன். அன்னலட்சுமி பாலுவை பார்த்ததும், ஏ பாலு, இவனுக்கு எப்படியாவது 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணு. இவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நீ அந்த பட்டு வேட்டியை எடுத்து வை என்று அவனுக்கும் ஒரு வேலையை தந்தார் அன்னலட்சுமி. 8 மணி நெருங்க நெருங்க அந்த வீடே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. அன்னலட்சுமியோ வாசலில் நின்று கொண்டு 7:58, 7:59 என்று கவுண்டவுன் சொல்லத் தொடங்கினார். சந்தோஷ் ஈரத்தலையோடு பாலு எடுத்து வைத்த அந்த பட்டு வேட்டியை கட்டிக்கொண்டு வெளியே ஓடி வந்தான். சரியாக 8 மணி அடித்தபோது அவர்கள் கார் கதவை திறந்து விட்டார்கள். திடீரென்று அன்னலட்சுமிக்கு ஒரு நினைவு வந்தது. டேய், நான் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு 8 பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றிட்டு வந்துடுறேன். அந்த பிள்ளையாரு தான் இந்த 60வது பொண்ணையாவது உனக்கு முடிச்சு வைக்கணும். இங்கே பாருங்க, நீயும் பாலுவும் காரில் இப்போவே கிளம்புங்க. நேரமாவது பாரு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே 2வது காரில் உங்களுக்கு பின்னாடியே வந்துடுறோம் என்று கட்டளையிட்டார் அவர். சந்தோஷம் காரை துடைத்து கொண்டிருந்த பாலுவிடம் சாவியை வாங்கினான். அன்னலட்சுமி காரின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, ஏண்டா, பொண்ணு வீடு அட்ரஸ் தெரியும்ல? அந்த தாசில்தார் தெருவில் 3வது வீடுன்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா என்று கேட்டார் அவர். பாலு உடனே சீட்டில் அமர்ந்து, அதெல்லாம் நல்லா தெரியுமா, நாங்கள் முன்னாடி போய் அங்கே வெயிட் பண்ணுறோம். நீங்கள் நிதானமாக சாமியை கும்பிட்டுட்டு பின்னாடியே வாங்க என்று சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் அவன். சரிடா, பத்திரமா போங்க, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணிடாதுங்க என்று அன்னலட்சுமி கார் மறையும் வரை அங்கேயே பார்த்து கொண்டே நின்றார். கார் தெருமுனையை தாண்டியதும் சந்தோஷ் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்பாடா, அம்மாவோட போராட்டத்திலிருந்து தப்பிச்சிட்டோண்டா பாலு என்றான் அவன். கார் ஒரு பிரம்மாண்டமான பங்களா வாசலில் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய சந்தோஷுக்கு ஒரு நிமிடம் தலையை சுற்றிவிட்டது. டே பாலு, ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடாடா? வாசலில் 2 பக்கமும் வாழை மரம் கட்டியிருக்காங்க. பன்னீர் தெளிக்க ஆள் நிற்குது. உள்ள ஏதோ மங்கள எசை வேற கேட்குது. இது பொண்ணு பார்க்குற வீடா இல்லை கல்யாண மண்டபமா என்று வாயை பிழந்தான் அவன். 38 வயதாகியும் இன்னும் வரநமையாத அவனுக்கு இந்த வரவேற்பு ஒரு மிரட்சியை தந்தது. பாலுவோ தன் சட்டையை சரி செய்து கொண்டு, மச்சான், இதுதான் 60வது பொண்ணோட ஸ்பெஷாலிட்டி. நீ 38 வயசு மாப்பிள்ளன்னா அவங்களோட கௌரவத்துக்கு இப்படித்தான் செய்வாங்க. பாரு, வாசல்லையே உனக்காகத்தான் இவ்வளவு கூட்டம் நிற்குது. நீ ஒரு விஐபி மாதிரி கெத்தா உள்ளே போ மச்சான் என்று சொல்லி உசுப்பேற்றினான் அவன். சந்தோஷுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் ஒரு சினிமா ஹீரோ போல காரிலிருந்து இடது காலை எடுத்து வெளியே வைத்தான் அவன். ஆனால் விதி அங்கே ஒரு ஆணை வடிவில் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. சந்தோஷ் காரிலிருந்து இறங்கி முழுதாக நிமிர முற்பட்ட போது காரின் கதவு ஓரத்தில் துருத்தி கொண்டிருந்த ஒரு கூர்மையான இரும்பு ஆணி அவனது புது பட்டு வேட்டியின் நுனியை பக்கென்று கவ்விக்கொண்டது. சந்தோஷோ அதை கவனிக்காமல் ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து வைக்க சடார் என்று ஒரு சத்தம் கேட்டது. சந்தோஷ் அணிந்திருந்த அந்த புது பட்டு வேட்டி
ஆணியில் மாட்டிக்கொண்டு முழங்காலுக்கும் கீழே ஒரு பெரிய முக்கோண வடிவில் கிழிய தொடங்கியது. ஐயையோ, என் பட்டு வேட்டி என்று சந்தோஷ் அலறினான். பாலுவோ ஓடி வந்து பார்த்துவிட்டு, ஐயையோ மச்சான், ஆணி அப்படியே அறுத்து எடுத்துடுச்சுடா என்று பதறினான். சந்தோஷ் தன் வேட்டையின் அந்த பெரிய கிளிசலை பார்த்துவிட்டு அப்படியே மனமுடைந்து சோர்ந்து உட்கார்ந்து விட்டான். டேய் பாலு, 2000 ரூபாய் வேட்டிடா. நம்ம இப்போ பொண்ணு வீட்டு வாசலில் நிற்கிறோம். ஷே, இப்போ போய் இப்படி கிழிஞ்சிருக்கே. என்னை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்கடா. நான் வரல, வண்டி எடு, வீட்டுக்கு போயிடலாம் என்று புலம்பினான் அவன். ஆனால் பாலு விடுவதாக இல்லை. டேய் மச்சான், அறிவு இருக்கா உனக்கு? 60வது மேய்ச்சது, இப்போ போய் ஒரு வேட்டி கிழிஞ்சதுக்காக ஓடிப்போனா உங்கள் அம்மா உன்னை ஊரை விட்டே துரத்திடுவாங்க என்று மிரட்டினான் அவன். டேய், அப்புறம் என்னடா பண்ணுறது? இங்கே பாரு, காற்று உள்ளே போகுது என்று சந்தோஷ் தன் கிழிந்த பகுதியை சுட்டி காட்டினான். பாலுவோ சட்டென்று ஒரு யோசனை சொன்னான். டேய் மச்சான், நீயும் ஒன்றும் கவலைப்படாதடா. இப்போ எல்லாம் ஜீன்ஸ் பேண்டில் அங்கங்கே கிழிச்சி விட்டுக்கிட்டு டேமேஜ் லுக்குன்னு போட்டுட்டு திரியிறாங்களே, அது இப்போ ஒரு பெரிய பேஷன். அதே மாதிரி இது டிசைனர் பட்டு வேட்டி. இது ஒரு மாடல். நீ ஒரு புது ஸ்டைலுன்னு நினச்சிக்கோ மச்சான். நீ இதை அப்படியே மடித்து உள்பக்கமாக வச்சு ஒரு மடிப்பு கட்டு. பார்க்குறதுக்கு யாரோ ஒரு பெரிய செல்வந்தர் ஸ்டைலாக வந்திருக்காருன்னு நினச்சிப்பாங்க என்று சொல்லி ஒரு பிட்டை போட்டான் அவன். சந்தோஷுக்கோ இது கொஞ்சம் ஓவராக தெரிந்தாலும் வேறு வழி தெரியவில்லை. டேய், உண்மையாகவே இது ஸ்டைலா என்று அவன் சந்தேகமாக கேட்க, பின்ன என்ன மச்சான், சாதாரணமாக வேட்டி கட்டுறதுன்னா எல்லாரும் பண்ணுறது தான். இப்படி வித்தியாசமாக போனால் தான் கெத்து. வா வா, அந்த பிழவை மறைச்சி மடிச்சு கட்டு என்று பாலு தன் கைக்கடிகாரத்தை பார்த்தான். சந்தோஷோ அந்த திருமுனை ஆணியில் கிழிந்த வேட்டியை ஒரு வழியாக மடித்து முழங்காலுக்கு மேல் தூக்கி கட்டிவிட்டு, டேய், இப்போ பார்க்குறதுக்கு எப்படிடா இருக்கு என்று கேட்டான். பாலுவோ தம்ஸ்அப் காட்டி, டேய், நெருப்பு மாதிரி இருக்கடா மச்சான், வா உள்ளே போகலாம் என்று அவனை அந்த திருமண வீட்டிற்குள் தள்ளிவிட்டான் அவன். சந்தோஷோ அந்த கிழிந்த பட்டு வேட்டியை எப்படியோ மடிப்பு மடித்து கட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு பாலுவின் ஸ்டைல் தியரியையும் நம்பி தடுமாறியபடி காம்பவுண்ட் கேட்டிற்குள் நுழைந்து விட்டான். அவன் உள்ளே நுழையும் போதே அந்த வீட்டின் வரவேற்பறையிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் பலமாக ஒலித்தது. ஏங்க, மாப்பிள்ளை வந்தாச்சு, ஏங்க மாப்பிள்ளை வந்தாச்சு. அந்த சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்த கூட்டம் அப்படியே சேர்ந்து வாசல் பக்கம் திரும்பியது. சந்தோஷுக்கு ஒரு நிமிடம் புல்லரித்து போய்விட்டது. அவன் மெதுவாக பாலுவின் காதில் கிசுகிசுத்தான். டே பாலு, என்னடா இது? பொண்ணு பார்க்கத்தானே வந்திருக்கோம், அதுக்குள்ள மாப்பிள்ளை வந்தாச்சுன்னு கோரஸாக கத்துறாங்க. என்னை பார்த்த உடனேயே அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சா என்ன? நான் என்ன அவ்வளவு அழகாவாடா இருக்கேன் என்று ஹீரோ ரேஞ்சுக்கு கற்பனையில் கேட்டான் சந்தோஷ். பாலுவோ தன் நண்பனை உசுப்பேற்றி விடுவதற்காக, பின்ன என்ன மச்சான், உன்னோட அழகுக்கு என்னடா குறை? நீ அப்படியே இந்த வேட்டியில் மன்மதன் மாதிரியே இருக்க. உன்னை பார்த்தா எந்த பொண்ணு தான் வேண்டான்னு சொல்லுவா? கெத்தா நெஞ்ச நிமித்திக்கிட்டு உள்ள வாடா என்று சொல்லி கேட்டை திறந்து விட்டான். சந்தோஷ் ஒரு காலை எடுத்து வைத்திருப்பான். திடீரென்று மின்னல் வேகத்தில் ஒரு கருப்பு நிற ராட்சத நாய் கத்திக்கொண்டே ஓடி வந்தது. வேறு யாருமல்ல, அந்த வீட்டின் செல்லப்பிராணியான ப்ளூட்டோ. அது நேராக ஓடி வந்து சந்தோஷின் காலடியில் நின்று கொண்டு அவனது கிழிந்த வேட்டியின் நுனியை தன் மூக்கால் மோந்து பார்க்க தொடங்கியது. சந்தோஷோ பயத்தில் அப்படியே சிலையாக நின்றான். ஐயோ, நாய் நாய் நாய், பாலு என்னை காப்பாத்துடா என்று கதறினான் அவன். அவனது கால்களை நகர்த்த முடியவில்லை. அந்த நாயோ விடாமல் வேட்டி இடுக்கில் மூக்கை நுழைத்து ஏதோ சிஐடி விசாரணை செய்வது போல மோப்பம் பிடித்தது. அப்போது அந்த வீட்டின் பெரியவர் ஒருவர் சிரித்து கொண்டே வெளியே வந்தார்.
பயப்படாதுங்க தம்பி, உள்ளே வாங்க. இது நம்ம ப்ளூட்டோ, யாரையும் கிடைக்காது. வீட்டுக்கு புதுசாக யார் வந்தாலும் இப்படி தான் ஒரு தடவை மூந்து பார்க்கும். அதுக்கு திருப்தி வந்தால் தான் உள்ள விடும் என்றார் பெருமையாக. சந்தோஷ் தனது கிழிந்த வேட்டியை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு நாயையும் அந்த பெரியவரையும் ஒரு மாதிரியாக மாறி மாறி பார்த்தான். யோ பெரியவரே, மூந்து பார்க்குறதுக்கு உங்கள் நாய்க்கு உலகத்தில் வேற இடமே கிடைக்கலையா? சரியா பார்த்து என் வேட்டி ஓட்டையில் மூக்கு நுழைக்குது. இது என்ன நாயா இல்லை சைபர் கிரைம் போலீஸா? முணுமுணுத்துக்கொண்டே பயத்தில் சிவசிவா என்று மந்திரத்தை சொல்லிக்கொண்டு எட்டி எட்டி நடந்து உள்ளே சென்றான் அவன். சந்தோஷ் அந்த கிழிந்த வேட்டியை லாபகமாக மறைத்துக்கொண்டு வரவேற்பறை சோஃபாவில் ஒரு வழியாக அமர்ந்தான். உள்ளே ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாலும் அவன் மனம் மட்டும் அம்மாவை தேடியது. டே பாலு, பின்னாடியே வரணும்னு சொன்ன அம்மா அப்பாவை இன்னும் காணண்டா. ஒருவேளை நம்ம தப்பான வீட்டுக்கு வந்துட்டோமோன்னு பயமாக இருக்குடா என்று மெதுவாக சொன்னான் அவன். பாலுவோ அசால்ட்டாக சோஃபாவில் சாய்ந்து கொண்டு, விடு மச்சான், அம்மா அங்கே சாமிக்கிட்ட மீதி இருக்கிற ஒப்பாரியை வச்சுக்கிட்டு வரட்டும். நீ இப்போ பொண்ணு பார்க்குற விஷயத்தில் மட்டும் கவனமாயிரு என்று சொன்னான் அவன். அப்போதுதான் அந்த தேவதை உள்ளே நுழைந்தாள். அந்த தேவதையின் பெயர் யாழினி. கையில் காஃபி தட்டோடு தலையை குனிந்தபடி மெல்ல நடந்து வந்தாள் அவள். அவளை பார்த்ததும் சந்தோஷின் பல வருட இயக்கம் அப்படியே கரைந்து போனது. அப்பாடா, 60வது பொண்ணு சும்மா நச்சுன்னு இருக்காளடா என்று பாலுவின் கையை நசுக்கினான் சந்தோஷ். ஆனால் யாழினியோ காஃபி தட்டை அவனிடம் நீட்டும்போது அவளது முகத்தில் தெரிந்த கோபம் சந்தோஷுக்கு புரியவில்லை. யாழினியோ காஃபியை அவனிடம் கொடுப்பது போல குனிந்து அவன் காதுக்கு அருகில் மிக இரகசியமாக சீறினாள். டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் ஃபோனில் அவ்வளவு தூரம் சொல்லியும் இங்கே வந்திருப்ப. நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன்ல, நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன், என் வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு. காத்தையும் மீறி என் கழுத்தில் நீ தாலி கட்ட வந்திருக்கியா? உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. நான் லவ் பண்ணுறவன் உன்னை சும்மா விட மாட்டான்டா என்று படபடவென்று பொரிந்து தள்ளினாள் அவள். சந்தோஷுக்கோ தூக்கி வாரி போட்டது. காஃபி கோப்பை அவன் கையில் நடுங்கியது. அவன் பதற்றத்துடன் பாலுவை பார்த்து, டேய், என்னடா நடக்குது? இவ ஃபோனில் என்கிட்ட வேண்டான்னு சொன்னதா சொல்கிறா. நான் இவக்கிட்ட எப்படா ஃபோனில் பேசினேன் என்று அலறினான் அவன். பாலுவோ குழப்பத்துடன், எனக்கு எப்படிடா தெரியும்? ஒருவேளை பேசினியோ என்னவோ என்று சொல்ல சந்தோஷ் டேய் என்று அவனை அடக்கினான். பிறகு யாழினியை பார்த்து பயத்துடன், ஆமாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் சரி. இப்போது நீ லவ் பண்ணுற அந்த ஆள் எங்கே இருக்கான் என்று கேட்டான். யாழினியோ சமையலறை பக்கம் கண்ணை காட்டி, டேய், என் ஆள் இப்போ 5-6 ஆட்களோட அருவாளோட சமையலறைக்குள்ளே வந்துட்டான்டா. ஒன்றைத்தான் தேடிட்டு இருக்கான். உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச தப்பிச்சிக்கோடா என்று சொல்லிவிட்டு பொய் சிரிப்போடு உள்ளே சென்றாள் அவள். சந்தோஷுக்கோ இப்போது வேட்டி கிழிந்தது கூட தெரியவில்லை. உயிர் பிரியும் பயம்தான் அதிகமாக தெரிந்தது. யாழினி சொன்ன அந்த அருவாள் மேட்டரை கேட்டதும் சந்தோஷுக்கு பிபி எகிரியது. கையிலிருந்த காஃபி கோப்பை தகதகவென ஆட ஆரம்பித்தது. அவன் பாலுவின் சட்டையை பிடித்து உலுக்கினான். டே பாலு, என்னடா இது? 60வது பொண்ணு வந்துக்கிட்டு அருவாளை பற்றி பேசிட்டு போகுது. இவ லவ் பண்ணுறவன் வேற சமையலறைக்குள்ளே இருக்கான்னு சொல்கிறா. நம்ம நிலைமை என்னடா என்று மரண பயத்தில் பாலுவிடம் கேட்டான் சந்தோஷ். பாலுவோ தன் தலையை சொரிந்து கொண்டே, தெரியலையே மச்சான். டேய், என்னடா நடக்குதுங்க என்று அவனையே பார்த்து கேள்வி கேட்டான். சந்தோஷோ எப்படியாவது அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று ஓட வழி தேடி கொண்டிருந்த போது திடீரென்று உள்ளே ஒரு உருவம் கம்பீரமாக நுழைந்தது. அவர்தான் அந்த வீட்டின் எஜமானர் வீரமுத்து. முறுக்கிவிட்ட மீசை, பெரிய கடுக்கன் என பார்க்கவே ஒரு மினி விரும்மாண்டி ரேஞ்சுக்குத்தான் இருந்தார் அவர். அவர் நேராக வந்து சந்தோஷின் தோளை ஒரு தட்டு தட்டினார். சந்தோஷுக்கோ அப்படியே இதயம் நின்றது போல இருந்தது. என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணு யாழினி, அவர் வரமாட்டாருப்பா, அவர் வரமாட்டார்னு அடித்து சொன்னான். ஆனால் நான் சொன்னேன், நான் பார்த்த மாப்பிள்ளை நிச்சயம் வருவார், வந்து உன் கழுத்தில் தாலி கட்டுவாருன்னு சொன்னேன். இந்த வீரமுத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வந்த விருமாண்டி நீதாண்டா தம்பி
என்று சத்தமாக சொல்லி சிரித்தார் அவர். சந்தோஷோ அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். விரும்மாண்டியா? அது யார் சார் என்று அவன் மெலிதாக கேட்க வீரமுத்து உரக்க சிரித்தார். அட, என்ன மாப்பிள்ள, உங்கள் சொந்த பேரையே மறந்துட்டீங்களா? தமாஷ் பண்ணாதுங்க மாப்பிள்ள. உங்களை விட ஒரு கெத்தான மாப்பிள்ள என் பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டார் என்று மீண்டும் அவனை ஒரு தட்டு தட்டினார். அந்த தட்டில் சந்தோஷின் மடித்து கட்டியிருந்த வேட்டி மடிப்பு லேசாக குலைந்தது. வீரமுத்து உள்ளே சென்றதும் சந்தோஷ் பாலுவின் கையை நசுக்கினான். டேய் டேய் டேய், இவர் என்னடா என்னோட பேரை விரும்மாண்டின்னு சொல்லிட்டு போகிறாரு? என்னோட பேர் சந்தோஷ்னு கூட இவருக்கு தெரியாதாடா என்று பதறினான் அவன். பாலுவுக்கு இப்போதுதான் ஏதோ ஒரு பொறி தட்டியது. மச்சான், ஒருவேளை கூகுள் மேப்பு நம்மளை தப்பான வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சோ? இவர் யாரோ ஒரு விரும்மாண்டிக்காக காத்துட்டு இருக்காரு. நீ பட்டு வெட்டியோட வந்த உடனே நீதான்னு நினச்சிட்டாரு போல என்றான் அவன். அந்த நேரத்தில் சமையலறை பக்கம் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. சரக் சரக்கென்று அறிவாளை தீட்டும் சத்தம்தான் அது. சந்தோஷ் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க அங்கே ஒரு முரட்டு ஆள் அறிவாளை தடவிக்கொண்டே இவனை முறைத்து பார்த்தான். சந்தோஷுக்கு இப்போது 2 விஷயங்கள் புரிந்தது. 1, இது அவன் பெண் பார்க்க வேண்டிய வீடு இல்லை. 2, உண்மையான விரும்மாண்டி வந்தால் இவன் கதை முடிந்தது. சந்தோஷுக்கு காஃபி குடித்தது அப்படிக்கே நெஞ்சிலேயே நின்றது. சமையலறையிலிருந்து வந்த அந்த சரக் சரக் அருவாள் சத்தம் அவன் காதுக்குள் யமதர்மனின் அலாரமாக ஒலித்தது. அவன் பாலுவின் தோளை பிடித்து உலுக்கினான். டே பாலு, நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு பெரிய ரவுடி கூட்டத்துக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்டோன்னு நினைக்கிறேன்டா. அந்த பொண்ணு யாழினி சொன்னது நிஜம்தான். அருவாளோட ஒருத்தன் உள்ள எனக்காக வெயிட்டிங்கில் இருக்கான். இப்படியே உட்காந்துருந்தா 60வது பொண்ணு என்ன, 60வது நாள் காரியம் கூட எனக்கு ஒழுங்காக நடக்காடுதா என்று பதறினான் அவன். பாலு பயத்தில் தன் வேட்டியை தடவி பார்த்தான். ஆமாம் மச்சான், அங்கே பாரு, எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல. வாசல்லையும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. தப்பிச்சு போக வேறு வழியே இல்லையா என்று கேட்க சந்தோஷோ ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் மெதுவாக எழுந்து வீரமுத்துவை நோக்கி சென்றான். வீரமுத்து அவனை பார்த்ததும், என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ள என்ன அவசரம்? பொண்ணு இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவா என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் அவர். சந்தோஷோ போலி சிரிப்புடன், அது இல்லை மாமா, வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே வீட்டை ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வரலாமான்னு ஒரு சின்ன ஆசை என்றான் அவன். வீரமுத்துவோ சத்தமாக சிரித்துவிட்டு சந்தோஷின் முதுகில் ஒரு பலமான தட்டு தட்டினார். அதுக்கென்ன மாப்பிள்ள, தாராளமாக போய் பாருங்க. இந்த வீடு இனிமே உங்களுக்கு தான். நீங்கள் என்னவோ உள்ளே இருக்க கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. போங்க போங்க தம்பி, போங்க, போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி அனுமதி கொடுத்தார் அவர். சந்தோஷும் பாலுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மெல்ல நழுவி வீட்டின் பின்பக்கத்திற்கு வந்தனர். டே பாலு, இத்தாண்டா வாய்ப்பு, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும். ஏதாவது வழி இருக்கா பாரு என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்க அங்கே அதிர்ஷ்டவசமாக ஒரு மர ஏணி இருந்தது. சந்தோஷ் உற்சாகத்தில், டே பாலு, இத்தாண்டா சரியான வாய்ப்பு. இந்த ஏணி வழியாக ஏறி அந்த பக்கம் குதிச்சு தப்பிச்சிடலாம், வாடா என்று சொன்னான் அவன். பாலுவோ முதலில் ஏணியில் ஏறினான். மச்சான், நான் முதல்ல போகிறேன், அந்த பக்கம் சேஃபாக இருந்தால் ஒன்றை கூப்பிட்றேன் என்று சொல்லி பூனை போல ஏறி காம்பவுண்ட் சுவரை தாண்டி அந்த பக்கம் இருந்த ஒரு பெரிய மரத்திற்கு பின்னால் போய் சேஃபாக முதலில் மறைந்து கொண்டான் பாலு. மச்சான், வழி கிளியராக இருக்குது, சீக்கிரம் வாடா என்று அங்கிருந்து சிக்னல் கொடுத்தான் அவன். சந்தோஷோ தன் கிழிந்த பட்டு வேட்டியை தூக்கி இடுப்பில் சொருகிக்கொண்டு சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே ஏணியின் முதல் படியில் காலை வைத்தான். அவன் பாதி ஏணி ஏறி இருக்கும்போதுதான் அந்த அசம்பாவிதம் மீண்டும் நடந்தது. எங்கிருந்தோ ஓடி வந்த அந்த புரூட்டோ நாய் மீண்டும் லொல்லொல் என்று கத்திக்கொண்டே ஏணியின் அடியில் வந்து நின்றது. அந்த நாயை பார்த்ததும் சந்தோஷ் பயத்தில் உறைந்து போனான். டே நாயே, இப்போ வாடா, நீங்க வரணும், போடா போ என்று மெதுவாக கெஞ்சினான் அவன். ஆனால் புளூட்டோவோ
அவனை விடுவதாக இல்லை. அது எம்பி ஒரு குதி குதித்தது. சந்தோஷின் இடுப்பில் இருந்த அந்த பட்டு வேட்டியின் முனையை தன் பலமான பற்களால் பக்கென்று மீண்டும் கவ்விக்கொண்டது புளூட்டோ. ஐயோ, வேட்டியை விட்டுடா, இது 30 தடவை மடிச்சுக்கிட்டுன்னு வேட்டிடா, விட்டுடா ப்ளீஸ் என்று சந்தோஷ் அலறினான். நாயோ வேட்டியை தரையை நோக்கி இழுக்க, சந்தோஷ் ஏணியை பிடித்து கொண்டு வேட்டியை மேல் நோக்கி இழுக்க, இடையில் பட்டு வேட்டி நரநரவென கிழிய தொடங்கியது. பாலுவோ வெளியிலிருந்து கத்தினான். டேய் மச்சான், வேட்டியை கொடுக்குதா இல்லையான்னு பார்க்காத, உசுரை காப்பாத்திக்கோ, வேட்டியை அப்படியே அங்கே விட்டுட்டு குத்திடா என்று அங்கிருந்து கத்தி கொண்டிருந்தான். சந்தோஷோ வேறு வழி இல்லாமல் எக்கேடோ கெட்டுப்போ என்று வேட்டியின் பிடியை தளர்த்தினான். அடுத்த நொடியே வேட்டி புளூட்டோவின் வாயில் அகப்பட சந்தோஷ் வெறும் உள்ளாடையுடன் படபடவென்று ஏணியில் ஏறி காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்தான். தரையில் விழுந்த வேகத்தில் எழுந்து ஓடிப்போய் பாலு நின்றிருந்த அந்த மரத்திற்கு பின்னால் ஒண்டிக் கொண்டான் சந்தோஷ். மரத்தில் சாய்ந்து கொண்டு மூச்சிறைக்க நின்ற சந்தோஷை பார்த்த பாலுவுக்கோ சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. டேய் மச்சான், உன்னை பார்த்தா இப்போ அப்படியே ஏலியன் தரையிறங்கின மாதிரியே இருக்குடா என்று நக்கல் செய்து சிரித்தான் பாலு. சந்தோஷோ தன் நிலைமையை பார்த்து புலம்பினான். டேய், உனக்கு சிரிப்பு ஒரு கேடாடா. 60வது பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இப்போ பாரு, நான் அம்மனமாக மரத்துக்கு பின்னாடி நிற்கிறேன். இப்படியே எப்படிடா வீட்டுக்கு போகிறது என்று அழுது கொண்டே மெதுவாக கேட்டான். மறைந்து நின்றிருந்த சந்தோஷின் இடுப்பில் இருந்த செல்போன் அலறியது. அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அந்த நிசப்தமான மரத்தின் அடியில் அந்த செல்போனின் சத்தம் ஒரு வெடிகுண்டு வெடித்தது போல இருந்தது. எடுத்து பார்த்தால் அம்மா என்ற பெயர் அதில் மின்னியது. சந்தோஷோ பயத்தில் பாலுவின் வாயை பொத்திவிட்டு ஃபோனை ஆன் செய்தான். மறுமுனையில் அன்னலட்சுமியின் குரல் ஒரு மினி போர்க்களத்தையே உண்டாக்கியது. டேய் சந்தோஷ், எங்கடா போய் தொலைஞ்சிங்க? எப்போவோ கிளம்பி போகிறேன்னு சொன்னீங்க. நாங்கள் இங்கே வந்தே 1/2 மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுனா ஒரு ஃபோன் கூட கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் என்னடானா எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருக்கீங்களா? 60வது பொண்ணு விஷயத்தில் கூட வாடா உனக்கு இப்படி ஒரு அக்கறை எல்லாமே இருக்கும் என்று பொறிந்து தள்ளினார் அவர். சந்தோஷோ தன் நிலைமையை சொல்ல முடியாமல், அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, முதல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க என்று நடுக்கத்துடன் கேட்டான். அன்னலட்சுமியோ சத்தமாக, டேய் நாங்கள் பொண்ணு மீனாட்சி வீட்டில் இருக்கோண்டா, மாப்பிள்ளைய காணோன்னு அவங்க அப்பா எங்கட போட்டு கேள்வி கேட்டுட்ருக்காரு. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல நாங்கள் இங்கே தலை குனிஞ்சி அசிங்கப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் எங்கடா நீங்கள் போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டார் அவர். சந்தோஷுக்கு தூக்கி வாரி போட்டது. மா, என்னம்மா நீங்கள் பொண்ணு வீட்டிலே இருக்கீங்க? அப்போது நாங்கள் இப்போ நிற்கிறது எந்த வீடுமா என்று அவசரத்தில் உளறியே விட்டான். அன்னலட்சுமிக்கு கோபம் உச்சிக்கே ஏறியது. டேய், நீங்கள் எங்கடா போயிருக்கீங்க? ஒழுங்கு அட்ரஸை பார்த்துட்டு வந்தீங்களா இல்லையா என்று கத்த சந்தோஷ் மெதுவாக, அம்மா அந்த தாசில்தார் தெருவில் தானே பொண்ணு வீடு. நாங்கள் இப்போது தெற்கு தாசில்தார் தெருவில் ஒரு பெரிய பங்களா வாசலில் நிற்கிறோம்மா என்றான். இதை கேட்டதும் அன்னலட்சுமி ஒரு நிமிடம் மௌனமாகி பிறகு அலறினார். டேய் டேய், அறிவு கெட்டவன, தெற்கு தாசில்தார் தெருவுக்கு எதுக்குடா போனீங்க நீங்கள்? நான் சொன்னது வடக்கு தாசில்தார் தெருடா. ஐயோ, வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் தெரியாமல் வளர்ந்து நிற்குதே நான் பெற்று வச்சது என்று புலம்பினார் அவர். திசை மாறிய அந்த பயங்கரமான குழப்பத்தை உணர்ந்த சந்தோஷம் பாலுவும் அப்படியே ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு நின்றார்கள். மறைந்திருந்த சந்தோஷோ பாலுவின் சட்டையை இறுகி பிடித்து கொண்டு, டே பாலு, இப்படியே வாடா அண்டர்வேரோட பொண்ணு பார்க்க போக முடியும். வடக்கு தாசில்தார் தெருவில் அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே என் மானத்தை விட்டுட்டு நிற்கிறேன் என்று கதறினான் அவன். பாலுவோ தன் நண்பனை சமாதானப்படுத்த முயன்று, டேய் மச்சான், நீ பதறாத, போகிற வழியில் கடையில் ஒரு வேட்டியை வாங்கி அப்படியே கார்லேயே சுற்றிட்டு போயிடலாம்.
என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த வீட்டின் வாசலின் முன்பு ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. அங்கிருந்து ஒரு நபர் கீழே இறங்கினான். அவனை பார்த்தவுடன் சந்தோஷுக்கு பயத்தில் பாதி உயிர் போய்விட்டது. அந்த ஆள் அப்படியே சந்தோஷையை உரித்து வைத்தது போல இருந்தான். உயரம், நிறம், ஏன் அந்த மீசை கூட அப்படியே தான் இருந்தது. சந்தோஷோ பயத்தில், டே பாலு, அங்கே பாருடா, நான் ஏன் அங்கே நிற்கிறேன் என்று உளறினான். பாலுவும் குழம்பி போய், டே மச்சான், நீ இங்கே தான்டா நிற்கிற, ஒழுங்கா பாரு, அங்கே நிற்கிறது வேற யாரோ என்று சொல்ல சந்தோஷோ தன் தலையில் அடித்துக்கொண்டு, டேய் என்னடா இது, இங்கே ஏதோ டபுள் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்போது இதனால தான் அந்த வீரமுத்து வாங்கி இளநியும் என்னை பார்த்த உடனே விரும்மாண்டின்னு நினச்சி குழம்புனாங்களா? இப்போ தாண்டா மேட்டரே புரியுது என்று ரகசியமாக சொன்னான். அப்போது வீரமுத்து ஓடி வந்து அந்த புதிய நபரிடம், அதாவது உண்மையான விரும்மாண்டியிடம், என்ன மாப்பிள்ளை, வீட்டை சுற்றி பார்க்கணுன்னு பின்பக்கம் போயிட்டு இப்போ காரில் வந்து இறங்குறீங்க, என்ன விளையாட்டு இது என்று கேட்டார். அதற்கு விரும்மாண்டியோ குழப்பத்துடன், என்ன மாமா சொல்கிறீங்க, நான் இப்போ தானே காரில் இங்கே வர்றேன், நான் எங்கேயும் சுற்றி பார்க்க போகலையே என்றான். வீரமுத்துவோ அதிர்ச்சியில் உறைந்தார். அப்போ இவ்வளவு நேரம் என் கூட காப்பி குடிச்சிட்டு வீட்டை சுற்றி பார்க்க போன அந்த உருவம் யாரு என்று அவர் கத்த அந்த இடமே பரபரப்பானது. டேய் பிடிங்கடா அவனை, என்னை ஏமாத்தினவங்களை பிடிங்கடா, ப்ளூட்டோ ஏமாத்தினவனை பிடி என்று வீரமுத்து கட்டளையிட்டார். வீரமுத்துவின் சத்தம் கேட்டதும் ப்ளூட்டோ நாயோ தனது மோப்ப சக்தியை பயன்படுத்தி கொண்டு லொல்லொல்லென்று கத்திக்கொண்டே ஓடி வந்தது. மோப்பம் பிடித்து கொண்டே வந்த அந்த ப்ளூட்டோ நேராக சந்தோஷும் பாலுவும் மறைந்திருந்த அந்த மரத்தை நோக்கி பாய்ந்தது. ஐயோ, மறுபடியும் வந்துடுச்சா? சந்தோஷ் அந்த நாயை பார்த்ததும் பதறினான். டேய், இப்போ அதுக்கு கடிச்சிலுக்கு வேட்டி கூட இல்லடா. அடுத்த ஸ்டெப்பு என்னோட ட்ரௌசர் தாண்டா, இதையாவது காப்பாற்றிக்கணும், ஓடு ஓடு என்று அலறிக்கொண்டே வெறித்தனமாக ஓடத் தொடங்கினான் அவன். 38 வயதில் அந்த மனிதன் அவ்வளவு வேகமாக ஓடுவான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவன் வேட்டி இல்லாமல் வெறும் உள்ளாடையுடன் தெருவில் ஓடுவதை பார்த்த அக்கம் பக்கத்தினரோ, டேய் என்னடா இது, ஒரு விசித்திரமான ஓட்டமாக இருக்கு என்று திகைத்தார்கள். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் உடனேயே தங்கள் செல்போன்களை எடுத்து உள்ளாடை வீரனின் அதிரடி ஓட்டம் என்ற தலைப்பில் வீடியோ எடுக்க தொடங்கிவிட்டார்கள். சந்தோஷோ தனது முகத்தை மறைத்து கொண்டு ஓடினாலும் கேமராக்கள் அவனை விடாமல் துரத்தின. பாலுவோ கார் சாவியுடன் முன்னே ஓடி சென்று காரை திறக்க சந்தோஷ் ஒரு ஒலிம்பிக் வீரனை போல பாய்ந்து காரின் பின்பக்க சீட்டில் விழுந்தான். டேய் வண்டியை எடுடா, எரும வண்டியை சீக்கிரம் எடு என்று சந்தோஷ் கத்த பாலு காரை கிரென்று கிளப்பிவிட்டான். ரூட்டோ காட்டை ஏறி ஒரு கடிக்க முயன்று தோற்றுப்போக அந்த இடமே ஒரு கலவர பூமி போல தெரிந்தது. ஒரு வழியாக அவர்கள் அந்த ரவுடி வீட்டிலிருந்து தப்பித்து சென்றார்கள். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சந்தோஷம் பாலுவும் காரை பறக்க விட்டு கொண்டிருந்த வேளையில்தான் வீதியின் சக்கரம் ஒரு பிரேக் வடிவில் குறுக்கே வந்து நின்றது. தெருமுனை திறத்தத்தில் மின்னல் வேகத்தில் வந்த இவர்களது கார் எதிரே வந்த ஒரு போலீஸ் ஜீப்பின் மீது மோதுவது போல சென்று கீச் என்ற சத்தத்துடன் நின்றது. பிலிருந்து இறங்கிய அந்த நபரோ பார்ப்பதற்கே சிங்கம்பட சூர்யாவுக்கு சித்தப்பா முறை வேணும் என்பது போல முறுக்கிய மீசையுடன் மிரட்டலாக இருந்தார். அவர் சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து. மாரிமுத்துவோ தன் தொப்பியை சரி செய்தபடி காரை வழிமறித்து வந்து நின்றார். என்னடா காலங்காத்தாலேயே நல்லா குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறீங்களா என்ன? என்ன திமிரு இருந்தா இந்த போலீஸ்காரன் ஜீப்லேயே வந்து இடிக்க பார்ப்பீங்க என்று சிம்ம குரலில் கத்தினார் அவர். காரின் பின் சீட்டில் ஒண்டிக் கொண்டிருந்த சந்தோஷோ நடுக்கத்துடன் ஜன்னல் வழியாக தலையை வெளியே நீட்டினான். ஐயோ சார், தப்பாக நினைக்காதுங்க சார், நாங்கள் குடிக்கல சார், அவசரமாக பொண்ணு பார்க்க போயிட்டுருக்கோம் சார் என்று சொல்லி மாரிமுத்துவின் காலில் விழாத குறையாக சந்தோஷ் கெஞ்சி கொண்டிருந்தான். மாரிமுத்துவோ
சந்தோஷின் கோலத்தை மேலிருந்து கீழ் வரை ஒரு மாதிரியாக ஒரு பார்வை பார்த்தார். முகம் முழுவதும் மேக்கப் கலைந்து போய் வேட்டி இல்லாமல் உள்ளாடையுடன் அமர்ந்திருந்த சந்தோஷை பார்த்த அவருக்கு சிரிப்புக்கு பதிலாக சந்தேகம்தான் வந்தது. என்னது, பொண்ணு பார்க்க போறீங்களா? இந்த அண்டர்வேர் கோலத்திலேயாடா பொண்ணு பார்க்க போறீங்க? இது என்னடா, எந்த ஊர்லடா இப்படி ஒரு பழக்கம் இருக்கு? எந்த ஊர்லடா இப்படி அண்டர்வேர் கட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க போவாங்க என்று அதிகாரம் செய்தார் அவர். சந்தோஷுக்கோ அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அவன் பதற்றத்தில் தன் கைகளால் ட்ரௌசரை மறைத்து கொண்டு, இல்லை சார், அது வந்து நாய் கடிச்சிடுச்சு சார் என்று உளறினான் அவன். நாய் கடிச்சிடுச்சா? எங்க கடிச்சது என்று மாரிமுத்து லத்தியை தூக்கி கேட்க சந்தோஷ் அவசரமாக, சார் என்ன கடிக்கல சார், நான் கட்டிட்டு வந்த பட்டு வேட்டியை அந்த நாய் கடிச்சு உருவிடுச்சு சார். நாங்கள் நிஜமாவே நல்லவங்க சார், நம்புங்க சார். 60வது தடவையாக பொண்ணு பார்க்க போகிறோம் சார் என்று அழுது கொண்டே சொன்னான் அவன். பாலுவோ பக்கத்தில் அமர்ந்து கொண்டு, ஆமாம் சார், எங்களை விட்டுடுங்க சார் என அழுது ட்ராமா பண்ணினான். மாரிமுத்துவுக்கோ இவர்களின் பேச்சில் துளியும் நம்பிக்கை வரவில்லை. கூட இருந்த கான்ஸ்டபிள்களை பார்த்து, டேய், இவனுங்களோட மொழியே சரியில்லை, ஏதோ பெரிய கொள்ளை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுறானுங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்கடா, அங்கே வச்சு இவனுங்களை முறைப்படி விசாரிப்போம் என்று கட்டளையிட்டுவிட்டு ஜீப்பில் ஏறினார் அவர். சந்தோஷோ தனது தலையில் அடித்து கொண்டான். பாலுவும் சந்தோஷும் போலீஸ் ஜீப்பின் பின்னால் மரண பயத்தில் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தனர். அங்கே இன்ஸ்பெக்டர் ஜீவா தனது ஜீப்பில் ஏறுவதற்காக வெளியே வந்து கொண்டிருந்தார். சந்தோஷின் இந்த கோலத்தை பார்த்ததும் ஜீவா பதறி போய் ஓடி வந்தார். என்ன மாப்பிள்ளை, இது என்ன கோலம்? யார் உங்களை இப்படி பண்ணது என்று வாஞ்சியோடு கேட்டார் அவர். சந்தோஷுக்கோ அவர் கேட்ட கேள்வியில் ஒரு நிமிடம் மூளையே வேலை செய்யவில்லை. ஐயையோ, இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு நம்மளை பார்த்த உடனே மறுபடியும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாரு என்று எதுவும் புரியாமல் திருவென விழித்தான் அவன். இன்ஸ்பெக்டர் ஜீவாவோ உடனே சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்துவை ஒரு மாதிரியாக பார்த்தார். என்ன மாரிமுத்து, இது ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றதுன்னா ஒரு தர்மம் கிடையாதா? விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியா ஒருத்தரோட வேட்டியை உருவி அடிப்பீங்க? இவரை பார்த்தா உங்களுக்கு என்ன ரவுடி மாதிரியா தெரியுது என்று எதுவும் கேட்காமல் பொறிந்து தள்ளினார் அவர். மாரிமுத்துவோ திகைத்து போய், சார், நாங்கள் அடிக்கலை சார், இவர் வேட்டியே இல்லாமல் பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னார். இந்த கோலத்தில் ஒருத்தன் பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னால் எப்படி சார் நம்புறது? அதான் சந்தேகப்பட்டு கூட்டிகிட்டு வந்தோம் என்று இழுத்தார் அவர். இன்ஸ்பெக்டர் ஜீவாவோ உடனே சந்தோஷின் தோழை தொட்டு, பொய் சொல்லாதுங்க மாரிமுத்து. மாப்பிள்ளை, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க. இவங்க உங்களை அடித்தாங்களா? பயப்படாமல் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றார் கனிவோடு. சந்தோஷோ மெதுவாக, ஆமாம், நீங்கள் எதுக்கு சார் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று இழுத்தான். ஜீவாவோ சத்தமாக சிரித்தார். என்ன மாப்பிள்ளை இப்படி கேட்டுட்டீங்க? என்னோட தம்பி பொண்ணு மீனாட்சிக்கு தான் உங்களை வரன் பேசி முடிச்சிருக்கு. இன்னைக்கு 8 மணிக்கு உங்களை அங்கே வர சொல்லியிருந்தோம். உங்கள் ஃபோட்டோவை பார்த்த உடனே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் நீங்கள் அங்கே வராமல் இங்கே ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறீங்க என்று அடுத்த கேள்வியை கேட்டார். சந்தோஷோ தன் தலையில் அடித்து கொண்டான். ஐயா, நான் தெரியாமல் தெற்கு பக்கத்தில் இருக்கிற தாசில்தார் தெருவுக்கு போயிட்டேன் ஐயா. அங்கே ஒரு பெரிய பங்களாவில் நுழைஞ்சது தான் இவ்வளோ குழப்பமாக நடந்துடுச்சு என்று சொல்ல ஜீவாவோ அதிர்ச்சியில் உறைந்தார். என்னது, தெற்கு பக்கமா? அங்கே அந்த ரவுடி வீரமுத்து வீட்டுக்குள்ளேயா போனீங்க என்று கேட்க சந்தோஷோ நடுங்கி கொண்டே, ஆமாம் சார், அவங்க என்னமோ அருவாள்லாம் தீட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரவுடியா சார் என்று கேட்டான். ஆமாப்பா, அவங்க ஊர்லேயே பெரிய ரவுடி கும்பல். நல்ல வேளை அவங்கக்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு வந்தியே, அதுவே பெரிய விஷயம். அவங்க கையில் சிக்கின வேட்டி என்ன ஆளே மிஞ்ச மாட்டாங்க. தப்பிச்சது
உன்னோட அதிர்ஷ்டம் தான் மாப்பிள்ள என்று சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டார் ஜீவா. அப்போதுதான் பாலு மெதுவாக சந்தோஷின் காதில் சொன்னான், மச்சான், 60வது பொண்ணோட பெரியப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா இனிமே உன்னை யாருமே அசைச்சிக்க முடியாதுடா. இன்ஸ்பெக்டர் ஜீவாவோ சற்றும் தாமதிக்கவில்லை. மாரிமுத்து, முதல்ல தம்பிக்கு ஒரு நல்ல பட்டு வேட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வாப்பா என்று உத்தரவிட்டார். சில நிமிடங்களிலேயே புது வேட்டி சட்டை வரவழைக்கப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷனிலேயே ஒரு விஐபி அறை கொடுக்கப்பட்டு சந்தோஷ் குளித்து தயாராகி அந்த புது பட்டு வேட்டியை சிங்காரமாக உடுத்திக்கொண்டு வெளியே வந்தான். இப்போ பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் நிஜமான மன்மதன் மாதிரியே இருக்கீங்க என்று ஜீவா பாராட்ட சந்தோஷுக்கோ இப்போதுதான் போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. அனைவரும் சேர்ந்து காரில் ஏறி வடக்கு தாசில்தார் தெருவில் உள்ள மீனாட்சியின் வீட்டிற்கு வந்து இறங்கினார்கள். அங்கே ஏற்கனவே வாசலில் தவம் கிடந்த அன்னலட்சுமியும் மாணிக்கமும் போலீஸ் ஜீப் பின்தொடர சந்தோஷ் காரிலிருந்து இறங்குவதை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தனர். டேய் சந்தோஷு, என்னடா இது, போலீஸோட வர, எங்கடா போன, இவ்வளோ நேரம் எங்கடா போன என்று அன்னலட்சுமி பதற இன்ஸ்பெக்டர் ஜீவாவோ சிரித்துக்கொண்டே, அம்மா அம்மா, உங்கள் பிள்ளை தெரியாமல் ரவுடி வீட்டுக்கு போய் ஒரு பெரிய சாகசமே பண்ணிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் விடுங்க, இப்போ நம்ம வீட்டு விசேஷத்தை பார்ப்போம் என்று அனைவரையும் உள்ளே அழைத்து சென்றனர். வீட்டின் உள்ளே மங்கள இசை ஒலித்து கொண்டிருந்தது. சந்தோஷ் ஒரு வழியாக எப்படியோ சோஃபாவில் அமர்ந்து விட்டான். சிறிது நேரத்தில் காஃபி தட்டோடு மீனாட்சி மெல்ல நடந்து வந்தாள். சந்தோஷோ பயத்தில் அவள் முகத்தை கூட பார்க்காமல், டேய் பாலு, இவளும் அருவாள் காதல் அப்படின்னு அருவாளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாளே என்று பாலுவின் கையை பிடித்து நசுக்கினான் அவன். ஆனால் மீனாட்சியோ புன்னகையோடு காஃபியை நீட்டினாள். அவளது அமைதியான முகமும் லட்சணமான தோற்றமும் சந்தோஷின் மனதை முதல் பார்வையிலேயே கொள்ளை கொண்டது. பெரியவர்கள் அனைவரும் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் ஜீவா மீனாட்சியிடம் மெதுவாக, என்னம்மா மீனாட்சி, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா என்று கேட்டார். மீனாட்சியோ வெட்கத்துடன் தலையை ஆட்டிக்கொண்டு, அப்பா, எனக்கு சம்மதம்பா என்று சொன்னாள். உடனே சந்தோஷிடமும் கேட்கப்பட அவனோ எகிரி குதிக்காத குறையாக, எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்று சத்தமாக சொல்லிவிட அங்கேயே சிரிப்பலி எழுந்தது. அன்னலட்சுமியோ கண்ணீர் மல்க சாமியை வேண்டிக் கொண்டார். 2 குடும்பத்தினரும் ஜாதகத்தை பரிமாறிக்கொண்டார்கள். ஜோசியர் குறித்த நல்ல நேரத்தின்படி அடுத்த 15 நாட்கள் கழித்து வரும் ஞாயிற்றுக்கிழமையில் நிச்சயதார்த்தம், அதை தொடர்ந்து வரும் திங்கட்கிழமையில் திருமணம் என்று பெரியவர்கள் முன்னிலையில் உறுதி செய்யப்பட்டது. பல வருடங்களாக முடங்கி கிடந்த அந்த வரன் 60வது முயற்சியில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரின் சிபாரிசோடு வெற்றிகரமாக முடிவுக்கு வந்தது. கிளம்பும்போது சந்தோஷ் பாலுவிடம், மச்சான், தெற்குக்கும் வடக்குக்கும் வித்தியாசம் தெரியாமல் போனதால தான் இன்னைக்கு எனக்கு ஒரு போலீஸ் மாமாவே கிடச்சிருக்காரு. அந்த ப்ளூட்டோ நாய் மட்டும் என் வேட்டியை உருவலைனா இன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கே போயிருக்க மாட்டேன் என்று சொல்ல பாலுவோ சிரித்துக்கொண்டே, மச்சான், எல்லாம் அந்த 60வது பொண்ணோட யோகம்டா மச்சான் என்று சொன்னான். பெரியவர்கள் மண்டபத்தில் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்க அந்த அமிழி தமிழிக்கு நடுவே மீனாட்சியோ தன் அறைக்குள் ஓடி வந்து கதவை பூட்டி கொண்டாள். தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த மீனாட்சியின் அருகில் அவள் தங்கை காவியா வந்து அமர்ந்தாள். மீனாட்சியோ சிவந்த கண்களுடன், பூச்சி, எல்லாம் பூச்சி, எல்லாம் ஒன்னால தாண்டி, குடும்ப மானம், அப்பாவோட கௌரவம்னு சொல்லி சொல்லி இப்போ பாரு, எனக்கு இப்போ யாரு என்னன்னு தெரியாத ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட என்று அழுது கொண்டிருந்தாள். ஏய் காவியா, நான் நேத்தே என் சுந்தர மாமாவோட ஓடி போயிருப்பேன். ஆனால் நீ தான், இல்லைக்கா பொறுத்துக்கோ, நான் ஏதாவது பண்ணி இதை நிறுத்துறேன்னு சொன்னேன். இப்போ பாரு, 15 நாளில் கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்னடி பண்ணுவேன்? என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று தன் தங்கை காவியாவை பார்த்து ஆவேசமாக கேட்டாள் அவள். காவியாவோ தன் அக்காவின் கைகளை பிடித்து கொண்டு கண்கள் மின்ன சொன்னாள், அக்கா அழாத, நான் சொன்னது தான்.
நான் எப்படியாவது அவர்கிட்ட ரகசியமாக பேசி உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு இன்னொருத்தர் மேலே தான் விருப்பம்னு தெரிஞ்சா எந்த ஒரு நல்ல மனுஷனும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். அவரோட வாயாலேயே உன்னை வேண்டான்னு சொல்ல வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மீனாட்சியோ நம்பிக்கையேற்று, ஹே, அவர் சம்மதிப்பார்னு என்னடி நிச்சயம்? 38 வயசு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகணும்னு வெறியில் இருப்பாரே என்று அழுதாள் அவள். காவ்யாவோ அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு ஒரு தைரியமான முடிவை சொன்னாள். அக்கா, கல்யாண மண்டபம் வரைக்கும் நீ பொறுமையாயிரு. நிச்சயதார்த்தம் முடியட்டும். கல்யாண மண்டபத்தில் தாலி கட்டுற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துரு. அந்த நேரத்தில் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அந்த மாப்பிள்ளையே சொல்கிற மாதிரி நான் ஒரு சூழலை உருவாக்குறேன். அங்கே வாசல்லையே உன்னோட சுந்தர மாமா தயாராக நிற்பார். சந்தோஷ் உன்னை வேண்டான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சுந்தர மாமா உன் கழுத்தில் தாலி கட்டுவார். இதை நான் நடத்தி வைப்பேன். இது என் மேலே சத்தியாக்கா. மீனாட்சி தன் தங்கையின் முகத்தையே ஒரு நிமிடம் ஏறிட்டு பார்த்தாள். அந்த திட்டத்தில் இருந்த அபாயமும் அதே சமயம் சுந்தரத்தின் மீதான காதலும் அவளை இன்னமும் குழப்பியது. ஹே காவ்யா, இங்கே பாரு, நீ ஏதோ ஒரு தைரியத்தில் சொல்கிற. ஒன்றை நம்பித்தான் நான் இந்த 15 நாள் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க போகிறேன். கடைசியாக நீ என்னை கைவிட்டுறாதடி. காவ்யா அழுது கொண்டே அவளை கட்டி கொண்டாள். அறையின் வெளியே அப்பாவும் இன்ஸ்பெக்டர் ஜீவாவும் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் என்று பேசிக்கொண்டிருக்க, அறைக்குள் மீனாட்சியும் காவியாவும் ஒரு பூகம்பத்திற்கு அமைதியாக தயாராகி கொண்டிருந்தார்கள். கல்யாண வேலைகள் ஒரு பக்கம் ஜெட் வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. எங்கும் ஒரே கல்யாண பரபரப்பு. கனவு நனவாக போகிறது என்ற சந்தோஷத்தில் சந்தோஷ் புது சட்டை போட்டுக்கொண்டு அலுவலகத்திற்கு ஸ்கூட்டரில் கிளம்பினான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி, அப்படி ஒரு சந்தோஷம். வழியில் ஒரு வழிவில் திரும்பும்போது ஒரு பெண் தனது ஸ்கூட்டியை குறுக்கே விட்டு சந்தோஷை வழிமறித்தாள். பிரேக் அடித்த வேகத்தில் சந்தோஷ் நிலை தடுமாறி நின்றான். எதிரே இருப்பவரை பார்த்ததும் சந்தோஷுக்கு பாதி உயிர் போய்விட்டது. சந்தோஷத்தில் அவனது வாயில் பேச்சு கூட வரவில்லை. அடடே மீனாட்சி, நீங்களா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? அதுவும் கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் கூட இல்லை. அதுக்குள்ளே என்னை பார்க்க அவ்வளவு ஆசையா என்று வழிந்து கொண்டே கேட்டானவன். அந்த பெண்ணோ முறைத்தபடி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று சொல்ல சந்தோஷோ சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, பேசலாமே, என்ன விஷயம் என்று மெதுவாக கேட்டான். அவளோ கையை நீட்டி தடுத்து, ஏங்க, முதல்ல நான் மீனாட்சியே இல்லை, நான் மீனாட்சியோட தங்கச்சி காவ்யா என்று சொல்ல சந்தோஷுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. என்னது தங்கச்சியா? அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்களுக்கு தங்கச்சி இருக்கிறதா யாருமே சொல்லலையே. அதுவும் பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசலா மீனாட்சி மாதிரி இருக்கீங்களே என்று அலறினான் அவன். காவ்யாவோ சலிப்புடன், ஏங்க, நாங்கள் 2 பேரும் ட்விங்ஸ். நீங்கள் பொண்ணு பார்த்ததுக்கு என்னோட அக்கா மீனாட்சியை, நான் அவளோட தங்கச்சி காவ்யா என்று சொல்லி விளக்கினாள். சந்தோஷோ தலையில் கை வைத்து கொண்டு, என்னடா இது, போன வாரம் அந்த ரவுடி வீட்டுக்கு போனப்ப என்ன மாதிரி ஒருத்தன் அங்கே இருந்தான், இப்போது பொண்ணு வீட்டுக்கு போனால் பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு இங்கே இருக்குது. என் வாழ்க்கையே ஏதோ டபுள் ஆக்ட் சினிமா மாதிரி மாறிட்டே இருக்கு என்று யோசித்தவனோ காவ்யாவை பார்த்து, சரி சொல்லுங்க, எதுக்கு இப்போ என்ன இப்படி வழிமறைச்சிங்க என்று நொந்து போய் கேட்டான். காவ்யாவோ முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, இங்கே பாருங்க, விஷயம் இதுதான். எங்கள் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட இஷ்டம் இல்லை. அப்பா தான் கௌரவம் குடும்பமானோன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சிருக்காரு. அவள் ஒருத்தரை உயிருக்கு உயிராக காதலிக்கிறா. தயவு செஞ்சு நீங்களாக பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள் அவள். சந்தோஷின் தலையில் நிஜமாகவே இடி விழுந்தது.
அவனுடைய ஆசை அனைத்தும் ஒரு நொடியில் கனவாக போவதை நினைத்தபோது அவனுக்கு தலையே சுற்றியது. என்னம்மா சொல்கிறீங்க? 38 வயசில் எனக்கு ஒரு வழி கிடச்சிருக்குன்னு நினச்சா இப்போது நீங்கள் வந்து அக்காவுக்கு லவ்வர் இருக்காருன்னு சொல்கிறீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன் என்று வேதனையில் அவளை பார்த்து கேட்டான் அவன். காவ்யாவோ விடவில்லை. நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா இன்னொருத்தரை லவ் பண்ணுற பொண்ணை கட்டிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே பாருங்க, நீங்களே ஏதாவது காரணம் சொல்லி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு நிறுத்திடுங்க என்று சொல்லிவிட்டு தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து பறந்தாள். சந்தோஷம் அங்கேயே சிலையாக நின்றான். 60வது பொண்ணுக்கு லவ்வரா? பாலுவுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் மறுபடியும் முதல்ல இருந்தான்னு கேட்க வேண்டியது தான் என்று புலம்பிக் கொண்டே நின்றானவன். சந்தோஷின் மனசாட்சியோ அவனிடம் மல்லு கட்டியது. டேய், பாலுக்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன அவங்க ஏதாவது லூசுத்தனம் ஐடியா கொடுத்து காரியத்தையே கெடுத்துடுவான். முதல்ல அந்த பொண்ணு காவியா சொன்னது உண்மையா? மீனாட்சிக்கு தங்கச்சி இருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் அவன். உடனேயே ஸ்கூட்டரை திருப்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே விட்டான். அங்கே இன்ஸ்பெக்டர் ஜீவாவோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தார். சந்தோஷை பார்த்தவுடன், என்ன மாப்பிள்ள, கல்யாண வேலை பிஸியா? என்ன திடீர்னு இந்த பக்கம் என்று எப்போதும் போல சிரித்து கொண்டே கேட்டார் அவர். சந்தோஷோ தயங்கி தயங்கி, இல்லை 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 மாமா, சும்மா ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். மீனாட்சிக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா என்று நாக்கை கடித்தபடியே கேட்டான் அவன். ஜீவாவோ சத்தமாக சிரித்தே விட்டார். அட ஆமாப்பா, உங்ககிட்ட யாரும் சொல்லவே இல்லையா? அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். அவள் தங்கச்சி பேர் காவியா. அன்னைக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்ப நாங்கள் எவ்வளவோ கெஞ்சினோம், வெளியே வாமா மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு. ஆனால் அந்த பொண்ணு செம முரண்டு, ஏதோ கோவத்தில் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சி உள்ளேயே உட்காந்துட்டா. அன்னைக்கு அவளை நீங்கள் பார்த்துருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய குழப்பமே வந்திருக்காது. ஆமாம், என்ன திடீர்னு கேட்குறீங்க என்று கேட்க சந்தோஷம் சமாளிப்பதற்காக, இல்லை மாமா, அம்மா சொன்னாங்க மீனாட்சிக்கு ஒரு தங்கச்சி உண்டுன்னு, அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்டேன் என்று சொல்லிவிட்டு வேண்டா வெறுப்பாக சிரித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் அவன். வெளியே வந்த சந்தோஷிற்கோ மீண்டும் தலை சுற்றியது. ஸ்கூட்டரை ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு அப்படியே கல்லு மாதிரி அங்கேயே அமர்ந்து விட்டான். அப்போ அந்த பொண்ணு சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அவங்க 2 பேரும் ட்விங்ஸ். அப்போது மீனாட்சி வேற ஒருத்தனை லவ் பண்ணுறாங்கிறதும் உண்மைதானா? 38வது வயசில் 60வது பொண்ணாவது அமையும்னு பார்த்தா அதுலேயும் இப்படி ஒரு ஆப்பா என்று தன்னையே நொந்து கொண்டான் சந்தோஷ். சந்தோஷின் வாழ்க்கையோ இப்போது ஒரு பேய்ப்படம் போல மாறிவிட்டது. சோகத்தில் மூழ்கி கல்யாண கனவு கலைந்த வருத்தத்தில் அவன் தன் காரை நோக்கி மெல்ல நடந்தான். அந்த சமயம் எங்கிருந்தோ ஒரு பெண் அலறியபடியே ஓடி வந்து அவனது காலிலேயே விழுந்து விட்டாள். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, ப்ளீஸ், என்னை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி என்ன துரத்துறீங்க? என்னோட நிம்மதியை ஏன் கெடுக்கிறீங்க என்று சொல்லி அவள் கதறி எழ சந்தோஷம் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். சுற்றுமுற்றும் பார்த்தவன், யாரும்மா நீ? எதுக்கு ஏன் காலில் விழுந்து இப்படி அழுற? நான் எதுக்கு ஒன்று துரத்துனேன்? ஏம்மா இங்கே பாருமா, நான் நிற்கிறதே என் இடுப்பில் துணி இருக்குமா இல்லையாங்கிற கவலையில் இதில் ஒன்றை வேற நான் துரத்தணுமா என்று திருதிருவென்று விழித்தான் அவன். அந்த பெண்ணோ மெல்ல தலையை தூக்கி பார்த்தாள். சந்தோஷுக்கு இப்போதுதான் முகமே தெரிந்தது. அடப்பாவி, நீ அந்த யாழினி இல்லை, அந்த ரவுடி வீரமுத்து பொண்ணு என்று மனதிற்குள் அலறினான். யாழினியும் அவனை பார்த்ததும் ஒரு நிமிடம் திகைத்து போனாள். சந்தோஷோ நொந்து போய், எம்மா எம்மா யாழினி, உனக்கு என்னம்மா பிரச்சனை? அன்னைக்கு என்னடான்னா உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்கள் ஆளுங்க அருவாளை தீட்டி என்ன கொல்ல பார்க்குறாங்க. இப்போ என்னடானா நீயே வந்து என் காலில் விழுந்து துரத்தாதுங்கன்னு சீன் போடுற. நானே என் வாழ்க்கையில் பலாயிரம் பிரச்சனையெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன், இதில் நீ வேற. சொல்லு,
கஷ்டத்தோட கஷ்டம். என்ன தான் உன் பிரச்சனை, அதையும் கேட்டு தொலைக்கிறேன் என்று சோகமாக சொன்னான். சந்தோஷின் வாழ்க்கை ஏற்கனவே ஒரு சிக்கலான நூலாக இருக்க யாழினியின் இந்த திடீர் வருகை அவனை இன்னும் நிலைகுலைய வைத்தது. யாழினியோ இன்னும் கண்ணீரோடு அவனிடம், சார் ப்ளீஸ் சார், நீங்கள் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலே என்னோட வாழ்க்கை சரியாகிடும். இதை கேட்ட சந்தோஷ் தன் தலையிலேயே ஓங்கி ஒரு அடி அடித்து கொண்டான். அட போமா, நீ வேற. எனக்கு ஏற்கனவே 1000 பிரச்சனை ஓடிட்டுருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கோ, நான் வேற அவன் வேற என்று சலிப்புடன் கத்தினான் அவன். யாழினியோ புரியாமல், என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் வேற அவன் வேறையா என்று கண்களை துடைத்து கொண்டு கேட்டாள். சந்தோஷம் நொந்து போய் விழக்க ஆரம்பித்தான். அட ஆமாம்மா, அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு தப்பான அட்ரஸில் பொண்ணு பார்க்க வந்துட்டேன். வடக்கு தாசில்தார் தெருவுக்கு பதிலாக தெற்கு தாசில்தார் தெருவுக்கு வந்துட்டேன். அங்கே வந்த இடத்துல தான் நீ அருவாளை காட்டி என்னைய மிரட்டின. அப்புறம் பயந்து போய் நான் பின்பக்கமாக ஏணி ஏறி தப்பிச்சு ஓடும்போது தான் தெரிஞ்சுது, அங்கே இன்னொருத்தன் என்ன மாதிரியே உனக்கு மாப்பிள்ளைன்னு நிற்கிறான்னு. அப்பாடா, தலை தப்புனா போதும்னு அங்கே இருந்து ஓடி தப்பிச்சு வந்தேன். இப்போ பார்த்தா நீ மறுபடியும் என் முன்னாடி வந்து நிற்கிற என்று சொல்ல யாழினியோ ஆச்சரியத்தில் வாயை பிழக்க சந்தோஷ் தொடர்ந்தான். இப்போவாது புரியுதா, எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வேற இன்னொரு பொண்ணை பார்க்க போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நின்றுட்டுருக்கேன். நீ என்னடான்னா நான் தான் உன்னை கட்டிக்க போகிறேன்னு இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்க. சரி, இப்போ உன் நிஜமான பிரச்சனை என்னதான்னு சொல்லு, கேட்டு தொலைக்கிறேன் என்று ஒரு பெரிய பெருமூச்சை விட்டான் அவன். யாழினியோ கண்கள் கலங்க தன் கதையை மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாள். அவள் தனது கதையை தொடர்ந்தாள். அவளது குரலில் இன்னும் நடுக்கம் அதிகமானது. சார், எங்கள் அப்பா வீரமுத்து எவ்வளவு கண்டிப்பானவர்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய ரவுடி அவர். இப்போ எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை விரும்பாண்டியும் அவருக்கு குறையாத ஒரு முரட்டு ரவுடி தான். நான் காலேஜில் படிக்கும்போதே கவின்னு ஒருத்தரை லவ் பண்ணினேன். அது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் வலுக்கட்டாயமாக என்னை அந்த விரும்பாண்டிக்கு கட்டி வைக்க பார்க்குறாரு என்று விம்மினாள் அவள். யாழினி இன்னும் அழுது கொண்டே தொடர்ந்தாள். அந்த விரும்பாண்டி ஆரம்பத்தில் என்கிட்ட ரொம்ப நல்லவன் மாதிரி தான் பேசினான். நான் அவன்கிட்ட என் காதலை பற்றி எல்லாத்தையும் சொல்லி என்னை தேடி கல்யாணத்துக்கு வராதுங்க, எனக்கு உங்களை பிடிக்கலன்னு கெஞ்சினேன். அவனும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கரெக்டாக அன்னைக்கு என்னை கல்யாணம் பண்ண வந்து நிற்கிறான். அந்த ரவுடி விரும்பாண்டிக்கிட்டே இருந்து தப்பிக்க வேறு வழி தெரியாமல் நான் அங்கே இருந்த பின்வாசல் வழியாக ஓடி தப்பிச்சு வந்துட்டேன் என்று தனது தப்பித்தல் கதையை சொல்லி முடித்தாள் அவள். திடீரென்று சந்தோஷ், ஆமாம், உங்கள் அப்பா ரவுடி, உங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையும் ரவுடி, அதெல்லாம் சரி. அன்னைக்கு என்கிட்ட வந்து என்ன சொன்னேன்? நான் அங்கே இருந்து ஓடி போகலைன்னா உன்னோட லவ்வர் வந்து என்னை விட்டுடுவேன்னு சொன்னியே. அங்கே கூட ஒருத்தன் அறுவாடை வச்சு என்னை பார்த்துட்டு இருந்தான். நீ அப்போது அவன் என்று ஏதேதோ சொல்லி இழுக்க யாழினி அழுது கொண்டே, அவன் எங்கள் அப்பா மாதிரி பெரிய ரவுடியெல்லாம் இல்லை சார், சின்ன ரவுடி தான். இப்போ தான் ரவுடியாக வேலை பார்த்துட்ருக்காரு என்று சொல்ல சந்தோஷ் தன் தலையிலேயே கை வைத்து கொண்டான். ஐயோ கடவுளே, சரியான ரவுடி குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ என்று நினைத்து கொண்டிருக்க அதிர்ச்சியில் இருந்த சந்தோஷம் திடீரென்று சோகத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துக்கிட்டு ஒரு நிமிடம் பழைய நினைவுகளில் முகம் மலர ஆரம்பித்தான். ஆமாம், நீயும் அதே பின்வாசல் வழியாக தான் தப்பிச்சியா? நிஜமாவா? என்று ஏதோ வெளிநாட்டு சுற்றுலா பயணம் போன கதையை கேட்பது போல ஆச்சரியமாக கேட்டான். யாழினியோ எதுவும் புரியாமல், ஆமாம் சார், அதுக்கு ஏன் இப்போ இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க என்று கேட்க சந்தோஷ் தன் கைகளை தட்டி கொண்டு, அட போமா, எனக்கு உனக்கும் எவ்வளவு கனெக்ஷன் பார்த்தியா? நானும் அன்னைக்கு அதே ஏணி வழியாக தான் ஏறி தப்பிச்சு வந்தேன். அந்த ஏணி அங்கே கொண்டு வந்து வச்சதே இந்த சந்தோஷ் தான். ஆனால் அந்த அவசரத்தில் ஏணியை மட்டும் அங்கே இருந்து எடுத்து வைக்க மறந்து வந்துட்டேன். நீயாவது அந்த ஏணியை எடுத்து பத்திரமா வச்சியா
இல்லை அங்கேயே வச்சுட்டு என்ன போல் நீங்கள் வந்துட்டியா? யாழினியோ அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள். சார், நான் உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா ஏனிய பத்திரமா வச்சியான்னு கேட்குறீங்க என்று திகைத்து போனாள். சந்தோஷ் இன்னும் விடவில்லை. அது சரிம்மா, அந்த புளூட்டோ, அந்த முரட்டு நாய் அன்னைக்கு என் பட்டு வேட்டியை உருவி வாயில் கவ்விக்கிட்டே நின்றுச்சே, அதுக்கு இன்னும் அங்கே தான் இருக்கா. அந்த வேட்டி மட்டும் எனக்கு கிடைச்சா இந்த சந்தோஷ் உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? அந்த நாய்க்கிட்ட இருந்து என் வேட்டியை மட்டும் எப்படியாவது மீட்டு கொடுத்துடுமா? நான் ஆசையாக வாங்கின வேட்டிமா அது என்று கெஞ்சும் துணியில் அதே சமயம் ஒரு சிறு பிழை போல உற்சாகமாக கேட்டான் அவன். யாழினிக்கோ இப்போது இவன் பேசுவதை கேட்டு அழுவதா அல்லது சிரிப்பதா என்று கூட தெரியவில்லை. ரவுடி விருமாண்டியோ கத்தியோடு துரத்தி கொண்டிருக்கிறான். இவனோ ஒரு நாய் திருடிய வேட்டிக்காகவும் அங்கேயே விட்டுவிட்டு வந்த ஏனிக்காகவும் இவ்வளவு ஃபீல் பண்ணுகிறானே என்று நினைத்து தன் தலையிலேயே அடித்து கொண்டாள் அவள். சார், நான் உயிர் பயத்தில் உங்ககிட்ட உதவி கேட்க வந்தா நீங்கள் என்னடானா ஏனி எங்க, நாய் திருடின வேட்டி எங்கன்னு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்களை அந்த ரவுடி விரும்பாண்டி நினச்சி காலில் விழுந்தது ஏன் தப்பு தான் சார் என்று புலம்பினாள் அவள். சந்தோஷம் அசடு வழிந்து கொண்டு, இல்லைம்மா, அந்த பட்டு வேட்டி 2000 ரூபா என்று ஆரம்பிக்கும் போதே தூரத்தில் ஒரு பெரிய டஸ்ட் கிளம்பியது. வீரமுத்துவின் அடியாட்கள் ஒரு 10 பேர் கையில் கட்டை, கம்பி, அரிவாளுடன் ஓடி வந்தனர். டேய், அங்கே பாருடா, அந்த பையதான் நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்து ஏணி ஏறி தப்பிச்ச அந்த பையன் இவன் தான். இன்னைக்கு நம்ம ஐயா பொண்ணையே தூக்கிட்டு ஓட பார்க்குறான். பாருடா, விடாதுங்கடா, வெட்டுங்கடா அவனை என்று கத்தியபடியே இவர்களை நோக்கி பாய்ந்து ஓடி வந்தனர். சந்தோஷோ அலறியே விட்டான். ஐயையோ, எம்மா யாழினி, உன்னோட ஆட்கள் வந்துட்டாங்க. அவங்க பார்வையே சரியில்லை, சீக்கிரம் தப்பிச்சு ஓடுமா, என்ன விட்டுடு என்று பின்வாங்கினான் அவன். ஆனால் யாழினியோ விடுவதாக இல்லை. சார், இப்போ ஓடுனா ஒன்றா தான் ஓடணும் என்று சொல்லிக்கொண்டே சந்தோஷின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடத் தொடங்கினாள் அவள். சந்தோஷோ அந்த வேகத்தில் பேலன்ஸ் இல்லாமல் அவளது பின்னாலேயே இழுத்து செல்லப்பட்டான். ஐயையோ, என் கையை விட்டுமா, ஏம்மா, ஏன் என் கையை பிடிச்சி இப்படி இழுக்கிற? ஊரில் இருக்கிறவங்க பார்த்தா நான் தான் ஒன்று இழுத்துட்டு ஓடுறேன்னு தப்பாக நினைப்பாங்கம்மா. கையை விடுமா, என் கையை விடு என்று சொல்லி நடு ரோட்டிலேயே கத்தினான் அவன். யாழினியோ ஓடிக்கொண்டே அவளை அதட்டினாள். சத்தம் போடாமல் மூடிக்கிட்டு வாயா, இப்போ அவங்க உன்னைய சேர்த்து தான் துரத்துறாங்க. நீ மட்டும் தனியாக மாட்டேனா ஏன் எங்கன்னு கேட்குறதுக்கு கூட உனக்கு வாய் இருக்காது, வெட்டிடுவாங்க என்றாள் அவள். சந்தோஷம் அழுது கொண்டே, நான் என்னம்மா தப்பு பண்ணினேன், ஒரு தப்பான அட்ரஸுக்கு வந்தது ஒரு குத்தமாயா என்று கேட்க யாழினியோ, சார், நான் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். நீங்கள் என் வீட்டுக்குள்ளேயே வந்துக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கீங்க. இப்போ உங்கள் கூட என்னை பார்த்தா நீங்கள் தான் அவங்கக்கிட்ட இருந்து என்னை தப்பிக்க வச்சதுன்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. இப்போ பேசுகிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஓடுங்க சார், ஓடுங்க. சந்தோஷம் வேறு வழி இல்லாமல் தனது 38 வருட அனுபவத்தில் இல்லாத ஒரு வேகத்தில் கையை யாழினியிடம் கொடுத்துவிட்டு மூச்சிறைக்க ஓடினான். பின்னாலேயே ஒரு கும்பல், டேய் விடாத, புட்டி வெட்டு என்று துரத்த முன்னால் யாழினி எடுக்க நடுவில் சந்தோஷோ ஏன் பிறந்தோம் என்ற ரேஞ்சுக்கு விழித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தான். யாழினியோ சந்தோஷின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அந்த தெருவுக்குள் ஒரு உசேன் போல்ட் ரேஞ்சுக்கு ஓடிக்கொண்டிருக்க பின்னால் வீரமுத்துவின் அடியாள்கள், அவன் தாண்டா, அவனே தாண்டா, விட்டாதுங்கடா, புட்டிங்கடா, வெட்டுங்கடா என்று கத்தி கொண்டே துரத்தினார்கள். எம்மா கையை விடுமா, என் கை தனியாக வந்துடும் போல இருக்கே என்று சந்தோஷ் அலறிக்கொண்டே அவள் பின்னால் ஓடினான். சரியாக அந்த தெருமுனையில் ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்த காவியா இந்த ரன்னிங் ரேஸ் காட்சியை பார்த்து அப்படியே பிரேக் போட்டு நின்றுவிட்டாள். அவளை பொறுத்தவரை சந்தோஷ் ஒரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு ஓடுகின்றான். உண்மையில் யாழினி தான் அவன் கையை பிடித்து இழுக்கிறாள். ஆனால் காவியாவின் கண்ணிற்கோ எல்லாம் தலைகீழாக தெரிந்தது. வெறித்தனமாக அவர்கள் ஓடுவதை பார்த்ததும் அவளுக்குள் உள்ளுக்குள் 1000 வாட்ஸ் பல்பு எரிய ஆரம்பித்து விட்டது. உடனேயே தன் அக்கா மீனாட்சிக்கு ஃபோன் போட்டாள் காவியா. அக்கா, உனக்கு ஒரு குட் நியூஸ். உன்னை பார்க்க வந்தாரே
அந்த மாப்பிள்ளை சந்தோஷ் அவருக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேங்க்கா. அவர் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். இப்போ அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்னம்மா சினிமாவில் வர மாதிரி தெருவில் ஓடிட்டுருக்காரு தெரியுமா? நானே என் கண்ணால் பார்த்தேங்க்கா என்று எகிரி குதித்து சொன்னாள் அவள். மீனாட்சியோ ஃபோனில் குழப்பத்துடன், என்னடி சொல்கிற? என்கிட்ட பேசும்போது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் எப்படிடி வேற பொண்ணு என்று கேட்டாள் அவள். காவ்யாவோ நக்கலாக சிரித்து, அட பாவி அக்கா, நீ மட்டும் என்ன லவ்வரை கையில் வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு பயந்து மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லலையா? அதே மாதிரி தான் அந்த மனுஷனும் அவங்க அம்மாவுக்கு பயந்து போய் ஒன்றும் ஓகே பண்ணியிருப்பாரு. இப்போ பாரு, அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தெரு தெருவாக ஓடுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய லவ்வர்னு பார்த்துக்கோ. அக்கா, உன்னோட ரூட் இப்போ கிளியர் அக்கா, நீ ஹாப்பியாயிரு என்றாள் அவள். இதை கேட்டது மீனாட்சியோ தன் அறையில் அப்படியே துள்ளி குதித்தாள். நிஜமாவா? நிஜமாவாடி? அப்போ எனக்கு சுந்தரத்தோட கல்யாணம் நடக்குமா என்று ஆசையாக கேட்டவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் காவியா, நீ தானே சொன்ன கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்தால் தான் சுந்தர மாமா தாலி கட்ட முடியும்னு. இப்போது மாப்பிள்ளையே ஓடிட்டா கல்யாணம் நடக்காதே என்று சொல்ல காவ்யாவோ அசால்ட்டாக, அக்கா அதை நான் பார்த்துக்கிறேன்க்கா. மாப்பிள்ளை ஓடிட்டாருன்னு தெரிஞ்சதும் ஐயோ என் அக்கா வாழ்க்கை போச்சேன்னு ஒரு சீனை போட்டு அழ வேண்டியது தான். அந்த நேரத்தில் கரெக்டாக சுந்தர மாமாவை என்ட்ரி கொடுக்க வச்சு உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு அவர் வாயாலேயே சொல்ல வச்சிடலாம். எப்படியோ அந்த சந்தோஷ் ஓடுனது நமக்கு தான் நல்லது. அவர் பாட்டுக்கு அந்த பொண்ணோடவே ஓடட்டும், நீ உன் லவ்வரோட ஓடு, எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் என்று ஐடியா கொடுத்தாள் அவள். மீனாட்சி சிரித்துக்கொண்டே, அந்த மனுஷனுக்கு தங்கமான மனசடி, எனக்காக தானாகவே ஓடி போய் என் ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. பாவம் சந்தோஷ் இங்கே உயிருக்கு பயந்து கல்லடிப்பட்ட நாய் போல ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் காவ்யாவும் மீனாட்சியும் அவனை ஒரு தியாகியாக மாற்றி சிரித்து கொண்டிருந்தார்கள். சந்தோஷின் ஓட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. ஆனால் அது அத்தனை சுலபமாக இருக்கவில்லை. தெருமுனை திருப்பத்தில் மூச்சிறைக்க ஓடி வந்த சந்தோஷும் யாழினியும் அங்கே நின்றிருந்த ஒரு கருப்பு நிற ஜீப்பின் மீது போய் மோதி நின்றார்கள். ஜீப்பிலிருந்து இறங்கிய அந்த உருவத்தை பார்த்ததும் சந்தோஷுக்கு பேச்சே வரவில்லை. முறுக்கிய மீசை, அதே உயரம், அதே சாயல், அப்படியே தன்னை ஜெராக்ஸ் எடுத்தது போல நின்றிருந்த அந்த முரடரோடி விருமாண்டியை பார்த்ததும் சந்தோஷ் அலறியே விட்டான். ஐயோ, இது நான் இல்லை, நான் அவன் இல்லை என்று கைகளை ஆட்டி மறுத்தான். ஏதேதோ உளறினான் அவன். விருமாண்டியோ ஆச்சரியத்துடன் தன் கண்ணாடியை கழற்றிவிட்டு அவனை பார்த்தான். என்னடா இது, அச்சசலா என்ன மாதிரியே ஒருத்தன்? டேய் டேய், இங்கே பாருடா, யாருடா நீ? கண்ணாடியில் என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு என்று வியப்புடன் கேட்டான் அவன். சந்தோஷோ உடனே உஷாராகி, அட ஆமாம் சார், நீங்கள் நினைக்கிற அந்த ஆள் நான் இல்லை, நான் நீங்கள் இல்லை, நீங்கள் நான் இல்லை. ஆனால் இந்த அம்மா நீங்கன்னு நினச்சி தான் என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஊர் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளவோ சொன்னனே, அம்மா நீ கட்டிக்க போகிற ஆள் நான் இல்லை, அவர் வேற நான் வேறன்னு சொன்னனே. ஆனால் இது நம்பவே மாட்டேங்குது சார். நீங்களே சொல்லுங்க சார், நான் நீங்களா, நீங்கள் நானா என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் அவன். யாழினியோ செய்வதறியாத திகைத்து நிற்க சந்தோஷ் அவசர அவசரமாக யாழினியின் கையை பிடித்து விருமாண்டியிடம் ஒப்படைத்தான். இந்தாங்க சார் உங்கள் சொத்து, உங்ககிட்டயே இருக்கட்டும். எம்மா யாழினி, இதோ நிற்கிறாரே, இவர் தான் நீ கட்டிக்க வேண்டிய ஒரிஜினல் ஆளு. என்னை விட்டுருங்கம்மா, புண்ணியமாக போகும் என்று சொல்லிவிட்டு தப்பித்தால் போதும் என்று ஒரு ஓரம் ஒதுங்கினான் அவன். விருமாண்டியோ யாழினியை முறைத்து பார்த்துவிட்டு, எங்கடி தப்பிச்சு ஓடுற? அன்னைக்கு ஏணி ஏறி தப்பிச்சிட்டல்ல, இனிமே உன்னால் எங்கேயுமே ஓட முடியாதுடி என்று கர்ஜித்தான். பிறகு சந்தோஷை பார்த்து ஒரு விகானமான சிரிப்பு சிரித்து, தேங்க்ஸ்டா மாப்பிள்ள, என் பொண்டாட்டிய பத்திரமா என்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. வர்ற திங்கக்கிழமை
எங்களுக்கு நட்சத்திர மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருக்காங்க, மறக்காமல் வந்துடு என்று அழைப்பு விடுத்தான் அவன். சந்தோஷுக்கோ அந்த பெயரை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. என்ன நட்சத்திர மண்டபமா சார்? மறுபடியுமா? எனக்கும் அதே திங்கக்கிழமை அதே நட்சத்திர மண்டபத்தில் தான் சார் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்று பதறினான் அவன். விருமாண்டியோ இன்னும் சத்தமாக சிரித்து, அடேங்கப்பா, அப்போ 2 பேருக்கும் ஒரே இடத்துல தான் கல்யாணமா? இப்படி ஒரு கல்யாணத்தை பார்த்து ஊரே வியந்து பார்க்க போகுது. அன்னைக்கு சந்திப்போம் மாப்பிள்ள என்று சொல்லிவிட்டு யாழினியை வலுக்கட்டாயமாக ஜீப்பில் இழுத்து போட்டுக்கொண்டு அங்கிருந்து பறந்தான் அவன். அவர்கள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்த சந்தோஷோ அங்கேயே நின்றபடி, திங்கக்கிழமை நட்சத்திர மண்டபம், ஒரே இடத்துல கல்யாணம். மீனாட்சி, சுந்தரம், வீரமுத்து, விருமாண்டி, இவங்க எல்லாருக்கும் நடுவில் என் கதி என்று தலையில் கை வைத்தபடி வானத்தை பார்த்தான் அவன். சந்தோஷின் மன உறுதியோ இப்போது இமயமலை அளவுக்கு உயர்ந்துவிட்டது. எப்படியாவது ஒரு தாலியை கட்டியே விட வேண்டும் என்ற வெறியில் அவன் தன் நண்பன் பாலுவிடம் நடந்த கூத்துக்கிழையெல்லாம் ஒன்று விடாமல் விவரித்தான். பாலுவோ இதை கேட்டுவிட்டு சோஃபாவில் விழுந்து புரண்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டான். டேய் மச்சான், என்னடா கதை இது? நீ ஒரு பொண்ணை பார்க்க போகிற, அவளுக்கு ஒரு லவர் இருக்கான், அவள் தங்கச்சி வந்து ஒன்றை மிரட்டுறா, அதுக்கு நடுவில் நீ ஒரு ரவுடி பொண்ணை கூட்டிகிட்டு தெருவில் ஓடுற. அந்த ரவுடி உனக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதே மண்டபத்தில் கல்யாணம்னு சொல்கிறான். இதில் கொடுமை என்னன்னா, உன்னை கட்டிக்க போகிற அந்த பொண்ணு மீனாட்சியே உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. அப்புறம் எப்படிடா மண்டபத்தில் உனக்கு கல்யாணம் நடக்கும்? டேய் மச்சான், நீ எதுக்குடா மண்டபத்துக்கு போகிற என்று கிண்டலாக கேட்டான் அவன். சந்தோஷோ சீரியஸாக தனது முகத்தை வைத்துக்கொண்டு சொன்னான், டே பாலு, இங்கே பாரு, அவளுக்கு என்ன பிடிக்கலையா அது அவளோட பிரச்சனை. அவளுக்கு லவ்வர் இருக்கானா அது அவங்க அப்பாவோட பிரச்சனை. அவள் ஓடி போனோன்னு நினைக்கிறாளா அது அவளோட இஷ்டம். ஆனால் நான் மாப்பிள்ளையா அந்த மண்டபத்துக்கு போகத்தான் போகிறேன். 38 வருஷமாக முதிர்க்க நின்று பட்டம் வாங்கிட்டு 60வது வரன் வரைக்கும் வந்துக்கிட்டு இப்போ யாரோ ஒரு சுந்தரத்துக்காகவோ இல்லை காவியாவுக்காகவோ நான் பின்வாங்கவே மாட்டேன். பாலுவோ திகைத்து போய், டேய், பொண்ணே வேணான்னு சொன்ன அப்புறம் யாருக்குடா தாலி கட்ட போகிற என்று கேட்க சந்தோஷோ விடாப்பிடியாக, டேய், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைடா. அவள் வேண்டான்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லட்டும், இல்லை எங்கள் அம்மா கிட்ட வந்து கூட சொல்லட்டும், இல்லை ஓடி கூட போகட்டும். ஆனால் அவள் ஓடி போகாத வரைக்கும் அந்த இடத்துல அது வரைக்கும் நான் தான் மாப்பிள்ளை. மண்டபத்தில் கெட்டி மேளம் கொட்டும்போது அங்கே ஒரு கழுத்து இருக்கணும், அந்த கழுத்தில் நான் தாலி கட்டணும், அவ்வளவுதான். ஒன்று கல்யாண பொண்ணுக்கு தாலியை கட்டுவேன், இல்லை அங்கே கல்யாணத்தை பார்க்க வர ஏதோ ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டுவேன். வர திங்கக்கிழமை கண்டிப்பாக என்னோட கல்யாணம் நடக்கும். இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சந்தோஷின் அந்த வெறித்தனமான முடிவை பார்த்த பாலுவுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. நட்சத்திர மண்டபத்தில் ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது என்று. அன்று மீனாட்சியின் வீடே ரணகழமாக இருந்தது. காவியா தன் முகத்தில் ஒரு உலக மகா துயரத்தை வரவழைத்து கொண்டு தன் தந்தையிடம் ஓடினாள். அப்பா, அக்காவோட வாழ்க்கையே போச்சுப்பா. நம்ம பார்த்த அந்த சந்தோஷ் மாப்பிள்ளை சரியில்லைப்பா. அவர் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு ஊர் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்காருப்பா. அவர் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடினதை நானே என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன்ப்பா. உங்களால் இப்போ அக்காவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சுப்பா என்று சொல்லி ஓவென்று அழுது சீன் போட்டாள் காவியா. அவர் அதிர்ச்சியில், என்னது ஓடிட்டானா? சும்மா உளராத, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாத காரணத்தினால தான் இந்த சம்மந்தத்தை அவங்க முடிவு பண்ணாங்க. இந்த சம்மந்தத்தில் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதும்மா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே திடீர் திருப்பமாக நம்ம ஹீரோ சந்தோஷ் பழவழக்கும் பட்டு சட்டை ஜரிகை வேட்டையுடன் ஒரு மாடலான தோற்றத்தில் டான் என்று உள்ளே வந்து நின்றான். மாமா, தாலி எடுக்கிறதுக்கு அம்மா என்னைய ஒரு மாடல் காட்டிட்டு வர சொன்னாங்க. ஒரு நல்ல மாடலாக செலக்ட் பண்ணுங்க மாமா என்று இழித்து கொண்டு நிற்க காவியாவும் மீனாட்சியும் அப்படியே ஸ்டாச்சு ஆகி போனார்கள். அவளின் அப்பா முறைத்து பார்த்து கொண்டே, ஏய் காவியா, என்னடி பொய் சொல்றியா? மாப்பிள்ளை ஓடிட்டான்னு சொன்ன, இங்கே பாரு, சிங்கம் மாதிரி வந்து நிற்கிறார் என் மாப்பிள்ளை என்று அதட்டினார் அவர். சந்தோஷோ அதிர்ச்சியில் விழித்தான். என்னது, நான் ஓடி போயிட்டேனா? இது என்னடா புதுக்கதையாக இருக்குது. நான் யார் கூடயும் ஓடலையே மாமா. ஒருவேளை உங்கள் பொண்ணு யார் கூடயாவது ஓடிப்போக பிளான் போடுறாளோ என்னவோ என்று சொல்லிக்கொண்டே காவியாவை பார்க்க, காவியாவோ அவனை பார்த்து முறைத்து வாய மூடு என்பது போல சைகை செய்தாள். நாட்கள் வேகமாக உருண்டோடியது. ஞாயிற்றுக்கிழமை மாலை நட்சத்திர மண்டபம் ரணகழமாக ஒரு திருமணத்திற்கு தயாராக இருந்தது. வடக்கு பக்கத்திலிருந்து ஒரு கார் சர்ரென்று வந்து நிற்க, தெற்கு பக்கமிருந்து இன்னொரு காரோ டயர்கள் கதற சர்ரென்று வந்து நின்றது. 2 கார்களும் எதிரும் புதிருமாக வந்து நின்றது. ஒரு காரிலிருந்து ரவுடி வீரமுத்து தன் பட்டாளத்துடன் இறங்கினார். இன்னொரு காரிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஜீவா தன் குடும்பத்தினருடன் இறங்கினார். இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ள அந்த இடமே ஒரு திரைப்பட கிளைமேக்ஸ் போல மாறியது. ஒரு நிமிடம் அந்த இடம் முழுவதும் அப்படி ஒரு மையான அமைதி நிலவியது. சிறிது நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். பிறகு ஜீவாவோ தன் துண்டை உதறி தொழில் போட்டுக்கொண்டு, போயும் இந்த ரவுடி கும்பல் கல்யாணம் பண்ணுற அதே மண்டபத்தில் நமக்கும் கல்யாணமா? என் சர்வீஸ்லேயே இதுதான் பெரிய அவமானம் என்று முணுமுணுத்தபடியே உள்ளே நுழைந்தார் அவர். அதே சமயம் வீரமுத்துவோ தன் மீசையை முறுக்கிவிட்டு, போயும் இந்த போலீஸ்காரங்க இருக்கிற மண்டபத்தில் நாமளும் கல்யாணத்தை வச்சுருக்கோமே, வீட்டிலேயே வச்சுக்கலான்னு சொன்ன அந்த மாப்பிள்ளை விரும்மாண்டி பைய கேட்க வேண்டாமா? ச்சே, அவமானம் என்று தன் துண்டை மடித்து தோளில் போட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தார் அவர். உள்ளே நுழையும் போது 2 குடும்பமும் ஒரே வரவேற்கிற போர்டை பார்த்து முறைத்து கொண்டார்கள். ஒரு பக்கம் சுந்தரம் மீனாட்சி, இன்னொரு பக்கம் மிருமாண்டி யாழினி. சந்தோஷம் நடுவில் நின்று கொண்டு, ஐயோ, ஒரு பக்கம் ரவுடி மாமனார், இன்னொரு பக்கம் போலீஸ் மாமனார், இதில் நான் யார்கிட்ட அடி வாங்குவேன்னு தெரியலையே என்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். மண்டபத்தின் முதல் ஹாலில் நம்ம ஹீரோ சந்தோஷுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் தடபடலாக நடந்து கொண்டிருந்தன. 38 வருட தவம் இன்று ஒரு முடிவுக்கு வருதுடா என்று தன் 60வது வரனின் நிச்சயதார்த்த தட்டை பார்த்து சந்தோஷ் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தான். அவனது நண்பன் பாலுவோ, மச்சான், இந்த தட்டில் இருக்கிற தேங்காயை விட இன்னைக்கு உன் மண்டைத்தான் உடைய போகுதுன்னு என்னோட உள்மனசு சொல்லுதுடா என்று தன் பங்கிற்கு பீதியை கிளப்பிக் கொண்டிருந்தான். அதே சமயம் மண்டபத்தின் 2வது ஹாலில் ரவுடி விருமாண்டியின் அடுத்த நாள் காலை திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அதிரடியாக நடந்து கொண்டிருந்தன. அவனுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டதால் அங்கே அலங்காரத்தை விட அறிவாள்கள்தான் அதிகம் மின்னின. இங்கே மீனாட்சியின் அறையிலோ ஒப்பனை செய்வதை விட ஒப்பறி வைப்பதுதான் அதிகமாக இருந்தது. மீனாட்சியோ தன் தங்கை காவியாவின் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஹே காவியா, இங்க பாருடி, கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்துட்டோம். அந்த மாப்பிள்ளை சந்தோஷ பார்த்தா அவர் வேண்டான்னு சொல்கிற மாதிரியே தெரியலையேடி. நீ தான் அவர் வாயாலே கல்யாணத்தை நிறுத்த வைக்கலன்னு சொன்ன. ஆனால் பாரு, உண்மை தெரிஞ்ச அப்புறமும் அவர் எந்த முயற்சியும் எடுக்கலை. நான் என்ன பண்ணுவேன்? என் சுந்தர மாமா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் அவள். காவியாவோ தன் அக்காவின் தோளை அணைத்து கொண்டு, அக்கா, கொஞ்சம் பொறுமையாயிரு. இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் முடியட்டும். இன்னைக்கு ராத்திரியே எப்படியாவது உன்னை இங்கே இருந்து நான் தப்பிச்சு போக வைக்கிறேன். அப்பாவுக்கு பயந்து அவரோட கௌரவத்தை பார்த்துட்டு இருந்தா உன்னோட வாழ்க்கை அவ்வளவுதான்.
இப்போதைக்கு சிரிச்ச முகமா அந்த சந்தோஷ் முன்னாடி போய் நில்லு அக்கா. மீனாட்சியோ பயத்தோடு, ஏய் நிச்சயதார்த்தம் முடிஞ்சா அப்பா இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாடி என்று கேட்க, அக்கா நிச்சயதார்த்தம் ஒரு முடிச்சுதான். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் இந்த காவியாவோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. நீ இப்போதைக்கு அழுது மூஞ்சியை வீங்க வைக்காம மேக்கப் போட்டுட்டு வா என்று சொல்லி அவளை இழுத்து சென்றாள் அவள். நிச்சயதார்த்த வைபவம் ஆரம்பமான அந்த தருணமே ஒரு போர்க்களம் போலத்தான் இருந்தது. சந்தோஷின் அம்மாவோ கையில் ஒரு திருஷ்டி சட்டியுடன் மண்டப வாசலிலேயே நின்று கொண்டு ஊருலகத்தையே ஒரு கை பார்த்து கொண்டிருந்தார். அவரோ தன் சேலை தலைப்பை இடுப்பில் சொருகி கொண்டு வாசலில் நின்றிருந்த உறவினர்களுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் சவுக்கடி கொடுப்பது போல பேச ஆரம்பித்தார். வாங்கடி வாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காதுன்னு திண்ணையில் உட்காந்து வெத்தலை போட்ட வாயெல்லாம் இப்போ அவுஞ்சி போய் நிற்குதோ? யாரெல்லாம் என்னையெல்லாம் பேச்சு பேசுனீங்க? எவன் கண்ணு எல்லாம் என் புள்ள மேலே பட்டுச்சோ அத்தனை கண்ணுலையும் அள்ளி போடணும் கொல்லிய. என் பிள்ளைய முதிர்கன்னி மாப்பிள்ளன்னு சொன்னீங்கல்ல, இப்போ பாருங்கடி, நல்லா கண்ணை திறந்து பாருங்கடி, போலீஸ் வீட்டு பொண்ணையை கட்டிட்டு வர போகிறான் என் சிங்கக்குட்டி என்று அந்த பரபரப்பிலும் தனது ஆவேசத்தை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தார் அவர். நிச்சயதார்த்த மேடைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தோஷோ, மா போதும்மா, 60வது வரனில் தான் இந்த மண்டபத்துக்கே வந்திருக்கேன், இதுலேயும் திருஷ்டி பட்டு எதாச்சும் வந்துட போகுது என்று வேண்டிக்கொண்டே மணமேடையில் அமர்ந்தான் அவன். மீனாட்சியோ தன் தங்கை காவியாவின் திட்டத்தை நம்பி ஒரு வழியாக மேடைக்கு வந்து அமர்ந்து விட்டாள். சடங்குகள் ஒவ்வொன்றாக நடந்து முடிய பூவும் பழமும் மாற்றப்பட்டு நிச்சயதார்த்தம் அதிகாரபூர்வமாக முடிந்தது. சரியாக அந்த தருணத்தில் மேள சத்தம் இரைச்சலாக இருக்க மீனாட்சியோ மெல்ல சந்தோஷின் பக்கம் சாய்ந்து ரகசியமாக, சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நான் வேற ஒருத்தரை உயிராக காதலிக்கிறேன் சார். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க சார். இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுங்க சார் என்று கண்ணீருடன் அவனிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். சந்தோஷோ அவளை மெதுவாக திரும்பி பார்த்தான். அவனது முகத்தில் அப்படி ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. இங்கே பாருமா மீனாட்சி, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம். உனக்கு என்ன பிடிக்கலையா, அதை நேராக போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, இல்லையா எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லு. இது எதுவுமே முடியலையா, அன்னைக்கு அந்த ரவுடி பொண்ணு யாழினி ஓடுன மாதிரி நீயும் இப்போவே மண்டபத்தில் இருந்து ஓடி போயிடு. ஆனால் என்கிட்ட வந்து வேணான்னு சொல்லாத. நீயா பார்த்து ஓடி போனால் நீ தப்பிக்கலாம். ஆனால் நான் வேண்டான்னு சொன்னேன், எங்கள் அம்மா என் மண்டையை தாலி கட்டுற இடத்துல உடச்சிடுவாங்கம்மா, புரிஞ்சிக்கோமா. ஸோ சிம்பிள், ஓடுறதுன்னா ஓடு, ஆனால் நான் மட்டும் வாய் திறக்கவே மாட்டேன், நெவர் என்று சொல்ல மீனாட்சி அவனை அப்படியே ஒரு அபூர்வ பிறவியை பார்ப்பது போல பார்த்தாள். ச்சே, என்ன மனுஷன்டா இவன். நள்ளிரவு 12 மணி. நட்சத்திர மண்டபமே நிசத்தத்தில் ஆழ்ந்திருக்க மீனாட்சி தனது துணிமணிகளை ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு, சுந்தரம் இதோ வரேன் என்று ஜன்னல் வழியாக குதிக்க தயாராக நின்றாள். சரியாக அந்த நேரம் பார்த்து காவியா மூச்சிறைக்க ஓடி வந்து அவளது கையை பிடித்து இழுத்தாள். அக்கா நில்லுக்கா, அவசரப்பட்டு ஜன்னலில் குதிச்சு காலை உடைச்சிக்காத, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், பயங்கரமாக மோசம் போயிட்டோங்க்கா என்று காவியா பதறினாள். மீனாட்சியோ குழப்பத்துடன், என்னடி சொல்கிற, இதை பாரு என்று காவியா தன் கையில் இருந்த மொபைலை மீனாட்சியை நோக்கி நீட்டினாள். அதில் அந்த உத்தம வில்லன் சுந்தரம் மண்டபத்தின் பின்பக்க இருட்டில் ஒரு பெண்ணுடன் மிக நெருக்கமாக பேசிக்கொண்டிருந்தான். அந்த காட்சியை பார்த்த மீனாட்சியோ அதிர்ச்சியில் மூச்சுவிட மறந்து நின்றாள். வீடியோவில் சுந்தரம், ஏய் லூசு, சும்மா நச்சரிக்காதடி, நான் அந்த மீனாட்சியெல்லாம் ஒரு காலத்துலேயும் லவ் பண்ணவே இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ஏகப்பட்ட நகை பணம் சொத்துன்னு வரும், அதுக்காகத்தான் லவ் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்ருக்கேன். இப்போ மட்டும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுத்துக்க,
நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அவளோட நகையை எல்லாம் அள்ளிக்கிட்டு உன் கூடவே வந்துடுவேன். நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் என்று வில்லன் ரேஞ்சுக்கு வசனம் பேசிக்கொண்டிருந்தான். இதை பார்த்த மீனாட்சியோ அதிர்ச்சியில் வாயில் கையை வைத்து கொண்டாள். என்னடி இது? சுந்தரம் மாமா இப்படி ஒரு 420 பயலா என்னோட நகையையும் பணத்தையும் குறிவச்சா என்னை லவ் பண்ணாரு என்று ஆவேசப்பட்டாள். காவ்யாவோ நக்கலாக சிரித்து, பாத்தியாக்கா, நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சு போச்சு. இவன் கூட நீ ஓடி போயிருந்தா அடுத்த நாளே உன்னை பாதியில் விட்டுட்டு நகையோட ஓடி இருப்பான் இந்த பொறுக்கி. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு என்று கேட்டாள் அவள். மீனாட்சியோ ஒரு நிமிடம் யோசித்தாள். பிறகு வெளியே மண்டப திண்ணையில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த சந்தோஷை பார்த்தாள். காவியா, எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் புரியுது. அந்த சந்தோஷ் மாப்பிள்ளைய பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோமாளி மாதிரி இருந்தாலும் மனுஷன் ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு. நிச்சயதார்த்தத்தில் அவர்கிட்ட வேணாம், எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்னப்போ கூட உன் இஷ்டம், நீ தப்பிச்சு போயிரு, நான் உன்னைய மாட்டி விட மாட்டேன்னு தான் சொன்னார். அங்கே நிற்கிறாரு பாரு, அவர் உயர்ந்துட்டாரடி. இவனுக்கு அவரே பரவாயில்லை. இனிமே என்னோட வாழ்க்கை சந்தோஷோட தான். நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி தனது திடீர் முடிவை அறிவித்தாள் மீனாட்சி. அக்கா, இது வாழ்க்கை அக்கா. அவர் இல்லைனா இவருன்னு செலக்ட் பண்ண இது ஒன்றும் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் கிடையாது. இது லைஃப். இல்லடி காவியா, நான் முடிவெடுத்துட்டேன். யாருக்கும் தெரியாத விஷயம் தெரியாத மாதிரியே இருந்துடட்டுமே. நிச்சயம் பண்ண கல்யாணம் எல்லாரும் நினச்சது போலவே நடக்கட்டும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. காவியாவின் பதிலுக்கு கூட காத்திராமல் அங்கிருந்து நகர்ந்தாள் மீனாட்சி. விடியற் காலை வேளை சந்தோஷ் கண்ணாடியில் முகத்தை பார்த்தபடி மீசையை தடவிக்கொண்டு இன்னைக்கு கல்யாணம் என்ற உற்சாகத்தில் பட்டு வேட்டி சட்டையை இழுத்து கட்டி கொண்டிருந்தான். சரியாக அந்த நேரம் அறையின் கதவு டப்பென உடைந்து விழ உள்ளே வீரமுத்து தன் ரவுடி பட்டாளத்துடன் புயல் போல நுழைந்தான். டேய் மாப்பிள்ள, சீக்கிரம் கிளம்பு, நேரமாச்சு என்று வீரமுத்து கத்த சந்தோஷ் அதிர்ச்சியில் தன் வேட்டியை தப்பாக கட்டினான். சார், நீங்கள் தப்பாக வந்திருக்கீங்க. உங்கள் மாப்பிள்ளை விருமாண்டி பக்கத்தரையில் இருக்கான். நான் சந்தோஷ் என்று அவன் தடுமாற வீரமுத்து அவனை ஒரு முறை முறைத்தான். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. ஆனால் அவன் நேற்று ராத்திரி ஏதோ ஒருத்தனை கும்மிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா வீரமுத்துவோட மானம் கப்பல் ஏறிடும். சந்தோஷோ அப்பாவியாக, ஓ, அப்போ உங்கள் மாப்பிள்ளை இன்னைக்கு லீவா சார்? சரி விடுங்க, அவர் வந்ததான் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்ல வீரமுத்துவுக்கோ ரத்தம் கொதித்தது. டேய், விட்டா இவன் ஓவராக பேசிக்கிட்டே இருப்பான். இவன் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் சரி வராது. தூக்குங்கடா இவனை என்று சொல்ல சந்தோஷோ அலறினான். யோ யோ, என்ன விஷயம்னு சொல்லுங்கடா. ஆள் அழுக்கு வந்து என்னை ஏன் இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க? வீரமுத்துவோ அவன் சட்டையை பிடித்து கொண்டு, ஏண்டா விருமாண்டிய நீயும் பார்க்குறதுக்கு ஒரே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஜீவாவுக்கு நமக்கும் தான் ஆகாதே. இப்போ என் வீட்டில் கல்யாணம் நின்று அவன் வீட்டில் கல்யாணம் நடந்தால் அது சரியாகாது. அதனால் அவன் வீட்டில் கல்யாணம் நிற்கணும். நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி ஏறணும். அந்த ஜீவா அசிங்கப்படுவான். அதை பார்த்து நான் சிரிப்பேன். இதுதான் என்னோட பிளான். நீ தாலி கட்டுற, என் மானத்தை காப்பாத்துற என்று சொல்ல சந்தோஷ் நடுங்கினான். ஐயையோ, உங்கள் பொண்ணுக்கு ஒரு லவ்வர் இருக்கு சார், அவங்க கூட சேர்த்து வைங்களேன். வாய மூடுடா என்று சொல்ல ரவுடிகள் சந்தோஷை இழுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது குறுக்கை புகுந்த பாலுவோ, டேய், என்னடா நடக்குதுங்க? எதுக்காகடா மாப்பிள்ளைய போட்டு இழுக்கிறீங்க என்று கேட்க அந்த நேரத்தில் ஒரு ரவுடி, சார் இந்தாங்க ஸ்ப்ரே என்று ஒரு பாட்டிலை வீரமுத்துவிடம் தூக்கி போட அது தப்பி தவறி பாலுவின் கையிலேயே போய் விழுந்தது.
பாலுவோ அதை பிடித்துக்கொண்டு, என்னடா சண்டை நடக்கிற இடத்துல ஸ்ப்ரே அடித்து விளையாட போகிறீங்களா? மாப்பிள்ளை தான் கொஞ்சம் நல்ல மனம் வீசணும் என்று சொல்லிக்கொண்டே அதை திறந்து சந்தோஷின் சட்டையில் வஃப் வஃப் என்று நன்றாக நனையும்படி அடித்து விட்டான் பாலு. சந்தோஷம் பாலுவை பார்த்து, டேய் பாலு, இது என்னடா ஒரு மாதிரி நெடி அடிக்குது என்று கேட்கும் முன்பே ஸ்ப்ரேயின் அந்த வீரியத்தில் சந்தோஷம் பாலுவும் கண்கள் சொருக தொடங்கினார்கள். மச்சான் பாலு, இது என்னடா சென்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டே சந்தோஷ் அப்படியே டபார் என விழ அவனோடு சேர்ந்து பாலுவும் சரிந்து கீழே விழுந்தான். மண்டபத்தின் பின்பக்கம் இருந்த அந்த இருட்டு அறையில் சந்தோஷும் பாலுவும் அடைக்கப்பட்டிருக்க கதவுக்கு வெளியே வீரமுத்துவின் ஆட்கள் அருவாளை தீட்டிக்கொண்டு காவல் காத்து கொண்டிருந்தனர். சந்தோஷ் கதவை தட்டி, டேய் என்னைய விடுங்கடா, என் அம்மா தேடிட்டு இருப்பாங்கடா. இந்த பாரு, என் கல்யாணம் நடக்கிறோன்னா அவங்க மண்டபத்தையே கொளுத்திடுவாங்க என்று கத்த பாலுவோ அவன் வாயை மூடி, கத்தாத மச்சான், அமைதியாயிரு என்று மெதுவாக சொன்னான். சந்தோஷோ பாலுவை முறைத்துவிட்டு, கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக சண்டை போட்டிருந்தா கூட சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருப்பாங்க. நீ என்னடானா ரவுடிங்க கையில் மயக்க மருந்து ஸ்ப்ரேவை வாங்கி நமக்கே அடிச்சுக்கிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா என்று அவனது சட்டையை பிடித்து கொண்டு புலம்பினான். அப்போது வீரமுத்துவோ அறைக்குள் வந்து தனது மீசையை முறுக்கிவிட்டு, இங்கே பாரு மாப்பிள்ளை, நீ என் பொண்ணு யாழினி கழுத்தில் தான் தாலியை கட்டுற. மீறி ஏதாவது பண்ண நினச்ச மண்டபத்தை சுற்றி என் ஆளுங்க அருவாளோடு இருக்காங்க. இங்கே 1க்கு 10 தலைங்க உருளம், ஞாபகம் வச்சிக்க என்று எச்சரித்துவிட்டு கோபமாக வெளியேறினார். பாலுவோ ரகசியமாக, மச்சான் ஒரு ஐடியா, நேர் அந்த யாழினி பொண்ணுக்கிட்ட போய் விஷயத்த சொல்லு. அவளோட லவ்வர் கூட மண்டபத்தை விட்டு எஸ்கேப்பாக வச்சுடு. அப்போ பொண்ணே இல்லாமல் அந்த வீரமுத்து என்ன பண்ணுவான்? பொண்ணை விட்டுடுவான். நீயும் நேர மீனாட்சி கழுத்தில் தாலி கட்டலாம் என்று சொல்ல சந்தோஷோ, ஆமாடா, இது நல்ல ஐடியா தான் என்று எப்படியோ தப்பித்து அந்த அறைக்குள்ளே இருந்த யாழினியின் மணமகள் அறைக்குள் நுழைந்தான். யாழினியோ அவனை பார்த்து, வாங்க சந்தோஷ் என்று கூப்பிட சந்தோஷோ அதிர்ந்தான். என்னது, நான் இங்கே வர்றது உனக்கு எப்படி தெரியும்? சந்தோஷ், அந்த விருமாண்டி ஜெயிலில் இருக்காருன்னு தெரியும். அப்போ இப்போ இங்கே வரணும்னா நீங்கள் தானே வரணும் என்று அவள் அலட்சியமாக கேட்க சந்தோஷம் அவளை பார்த்து, சரி சரி, நான் உன்னை இப்போவே இங்கே இருந்து எஸ்கேப் ஆக வைக்கிறேன். உன் லவ்வரை வர சொல்லி நீயும் அவனும் ஓடி போயிடுங்க என்று சொல்ல யாழினியோ அவனை பார்த்து, அது என்னால் முடியாது சார் என்று சொன்னாள். ஏன், என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று சந்தோஷ் பதற, என்னோட லவ்வர் கவினும் வீரபாண்டியும் சண்டையில் அடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், அந்த கவின் என்னை ஏமாத்திட்டான். அவனுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணுங்க கூட தப்பான பழக்கம் இருக்குன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. நல்ல வேளை, எப்படியோ கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் பேசாமல் என்னையே கல்யாணம் பண்ணிக்கோங்க சார் என்று சொல்ல பாலு சிரித்து கொண்டே, டேய் மச்சான், இதுவும் ஐடியா நல்லா தானே இருக்குது என்று சொல்ல சந்தோஷம் அவனை பார்த்து, டேய் அப்போ நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட என்னோட பதில் சொல்லுவேன் என்று கேட்க பாலுவோ, டேய் மச்சான், அதை பார்த்துக்கலாம்டா. அந்த மீனாட்சி பொண்ணு தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டல. இப்போ உங்கள் அம்மாவுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு மருமவை வேணும். அது மீனாட்சியாக இருந்தா என்ன, யாழினியாக இருந்தா என்ன, 2 பேரும் அழகாகத்தானே இருக்காங்க. ஓகே சொல்லுடா, ஓகே சொல்லுடா, சொல்லுடா என்று சொல்லி அவனை உசுப்பேற்றி கொண்டிருந்தான் அவன். மண்டபத்தில் இருந்த அறையில் சந்தோஷம் யாழினியும் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அதே வேளையில் வீரமுத்து உள்ளே வரவும் சந்தோஷ் அவரிடம், உங்கள் பொண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ண சம்மதம்னு சொன்ன பிறகு நான் இதுக்கு மேலே பேச என்ன சார் இருக்குது? வாங்க நேர மணமேடைக்கு போவோம், அம்மா அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் என்று சொல்ல யாழினியும் அதற்கு சம்மதித்து தயாரானாள். அவர்கள் இருவரும் கைகோர்த்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்து நடக்க தொடங்கினார்கள்.
அவர்கள் மணமேடையை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த நேரத்தில்தான் சரியாக மீனாட்சி அங்கே வந்தாள். அவள் பார்த்த காட்சியோ அவளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மாப்பிள்ளை சந்தோஷ் இப்போது யாழினியின் கையை பிடித்துக்கொண்டு மிகவும் நெருக்கமாக நடந்து வருவதை பார்த்ததும் மீனாட்சியின் கண்கள் சிவந்தன. மீனாட்சியோ மின்னல் வேகத்தில் ஓடி வந்து சந்தோஷின் கையை பிடித்து இழுத்தாள். சந்தோஷ், என்ன இது? நான் காலையில் இருந்தே உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களை காணாம நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் என்று கத்தினாள் அவள். சந்தோஷோ திகைப்போடு, நீ அம்மா என்ன தேடின? ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஓடி போக ஹெல்ப் பண்ணணுமா என்று கேட்க மீனாட்சியோ அவனது கையை இன்னும் வலுவாக பிடித்து கொண்டாள். அதெல்லாம் எதுவும் இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ உங்களை தான் பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்று சொல்லி உருகினாள் அவள். உடனே யாழினியோ கோபமாக, இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை, முதல்ல நீங்கள் எனக்கு தான் ஓகே சொன்னீங்க, முதல்ல நீங்கள் என்னையை தான் பொண்ணு பார்க்க வந்தீங்க, இப்போவும் எனக்கு தான் ஓகே சொன்னீங்க, என்ன தான் கூட்டிகிட்டு வர்றீங்க, அதனால் நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லாட்டி எங்கள் அப்பா உங்களை சும்மாவே விட மாட்டார் என்று கத்தினாள் அவள். மீனாட்சியோ விடாமல், இங்கே பாருங்க சந்தோஷ், நிச்சயமானது உங்களுக்கும் எனக்கும் தான், எங்கள் பெரியப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தெரியுமில்ல என்று போலீஸ் பவரை சொல்லி இழுக்க ஒரு ரவுடி மற்றும் போலீஸ் குடும்பத்தின் பஞ்சாயத்து அங்கே அமோகமாக ஆரம்பமானது. இடையில் நின்ற பாலுவோ, டேய் மச்சான், ஜாக் பாட்டுடா, ஒரே கல்லில் 2 மாங்காய், 2 பேருக்கும் தாலி கெட்டுடா என்று கிண்டல் பண்ணி கொண்டிருக்க சந்தோஷோ நடுவில் மாட்டிக்கொண்டு, டே பாலு, ஒன்று போலீஸ் குடும்பம், ஒன்று ரவுடி குடும்பம், 2 குடும்பத்துக்கடையில் என் வாழ்க்கை கயிறா தொங்கிட்டு இருக்குடா என்று அலறினான் அவன். இவர்களின் இந்த சத்தம் கேட்டு மண்டபத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் ஜீவா, வீரமுத்து மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் ஓடி வந்து அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள். மண்டபமே இப்போது ஒரு பெரும் குழப்பத்தின் மையமாக மாறிவிட்டது. சந்தோஷோ அந்த மகா பஞ்சாயத்தின் நடுவில் 2 துருவங்களுக்கு இடையில் சிக்கிய ஊசல் போல கைகளை பிடித்து கொண்டு நின்றான். ஒரு பக்கம் வீரமுத்துவின் ரவுடி பட்டாளம், எங்கள் பொண்ணு யாழினிக்கு தான் தாலி கட்டணும், இல்லை உன்னோட மண்டை அந்த மண்டபத்தில் உருளும் என்று மிரட்டி கொண்டிருக்கின்றது. மற்றொரு பக்கமோ இன்ஸ்பெக்டர் ஜீவாவின் போலீஸ் குடும்பம், மீனாட்சிக்கு தான் தாலி கட்டணும், இல்லை உன்னை கிரிமினல் கேஸில் உள்ள தள்ளிடுவோம் என்று எச்சரித்து கொண்டிருக்கின்றது. சந்தோஷின் அம்மாவோ கையில் திருச்சி சட்டியுடன் குறுக்கே வந்து, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? இவ்வளவு நாளாக ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு வீட்டு வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருந்த, இப்போ 2 பொண்ணுங்க உனக்கு சண்டை போடுது, இப்போவே ஏன்டா அழுதுட்டு நிற்கிற? சந்தோஷ் கதறினான். மா, அந்த சைடு தாலி கட்டினா ரவுடி மாமா என்னை வெட்டி போட்டுருவார், இந்த சைடு கட்டினா போலீஸ் மாமா என்ன கம்பி எண்ணெய் வச்சிருவார், 2 மாமாவுக்கு இடையில என் வாழ்க்கை சாண்ட்விச் ஆகி நிற்குதுமா என்று அலற, அப்போது அவனது அம்மாவோ, டேய் பாலு, நீ ஒரு பொண்ணை கட்டிக்க, இன்னொன்று என் புள்ள கட்டிக்கட்டும் என்று பாலுவிடம் சொன்னார். பாலுவோ வாயை பிளந்து நின்றான். யோ, என்னம்மா இது? இதோ கடையில் பன்னு விற்கிற மாதிரி ஒன்று நீ எடு, ஒன்று நான் எடுன்னு கல்யாணத்தை சொல்கிறீங்க, இது கல்யாணமா இல்லை பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரா என்று தலையில் அடித்து கொண்டான். மீனாட்சியும் யாழினியும் விடாப்பிடியாக, எங்களுக்கு பால் பன்னு எல்லாம் வேணாம், எங்களுக்கு சந்தோஷ் தான் வேணும் என்று அவனை 2 பக்கமும் கயிறு போல பிடித்து இழுக்க, சந்தோஷோ, ஐயையோ நான் நடுவில் நசுங்கி போயிடுவேன் என்று கத்தினான். சரியாக அந்த நேரத்தில் அந்த ப்ளூட்டோ நாய் மேரத்தான் ஓட்டம் ஓடி வந்தது. ப்ளூட்டோவை பார்த்ததும் சந்தோஷுக்கு பழைய ஞாபகங்கள் வர, ஐயையோ அந்த நாய் வேற வந்துடுச்சு, இந்த 2 பொண்ணுங்க கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனால் அந்த நாய் நம்மளை சும்மா விடாது என்று கத்திக்கொண்டே அங்கிருந்து எஸ்கேப் ஆக முயன்றான் அவன். ஆனால் 2 பெண்களும் அவனை ஓட முடியாத அளவுக்கு தங்கள் கைப்பிடிக்குள் சிறைப்பிடித்து கொண்டார்கள். அந்த ப்ளூட்டோ நாயோ தனது வாலை ஆட்டிக்கொண்டு சந்தோஷின் வேட்டையை பார்த்து ஒரு விதமான வேட்டையாடும் பார்வையுடன் நெருங்க ஆரம்பித்தது. இதை பார்த்த சந்தோஷோ மீனாட்சி மற்றும் யாழினி இருவரின் கைகளையும் உதறிவிட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் ஓட்டம் பிடிக்க தயாரானான். வீரமுத்துவும் ஜீவாவும், டேய் யாருக்கு தாலி கட்ட போற என்று ஒரே குரலில் கத்த, சந்தோஷ் அங்கே இருந்த ப்ளூட்டோ நாயை பார்த்து, டே நாயே, நீயாச்சும் என்ன கடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுடா, இந்த கல்யாணத்தில் இருந்து நான் தப்பிக்கணும் என்று புலம்பினான்.
ப்ளூட்டோவோ சந்தோஷை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு அவன் அருகில் நெருங்க சந்தோஷ் பாலுவின் பின்னால் ஒழிந்து கொண்டான். அந்த நாய் தன் வாலையாட்டி கொண்டே சந்தோஷின் வேட்டையை பார்ப்பதைக் கண்டு அவன் முகத்தில் அப்படி ஒரு மரண பயம். சந்தோஷ் பாலுவின் சட்டையை பிடித்துக்கொண்டு ரகசியமாக சொன்னான், டே மச்சான், அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனதுக்கு இந்த நாய் என்னை அண்டர்வேரோட ஓட விட்டுடுச்சு. இன்னைக்கு இதுக்கிட்ட மாட்டினேன்னு வையி, இந்த நாய் என் அண்டர்வேரையும் கழட்டிட்டு அம்மனமாக ஓட விட்டுடண்டா. பாலுவோ அவனது தலையில் ஒரு குட்டு வைத்துவிட்டு, டேய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. பாலா போன அந்த ஜட்டி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, முதல்ல இந்த 2 பொண்ணில் எதுக்கு தாலி கட்ட போகிறோன்னு சொல்லு மச்சான், ஊரே வெயிட்டிங் என்று அவசரப்படுத்தினான். சந்தோஷ் அந்த நாயையை வெறித்து பார்த்து கொண்டு, டேய் பாலு, மானமே போகிறதுக்கு ரெடியாக இருக்கு, நீ என்னடானா தாலியை பற்றி பேசுறியா என்று கதற பாலு விடாமல், டேய் மச்சான், மானம் போனால் போயிட்டு போகுதுடா, மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கு, முதல்ல உன் முடிவை சொல்லு மச்சான் என்று உசுப்ப சந்தோஷ் நடுங்கிக் கொண்டே அந்த நாய் தன் வேட்டையை நோக்கி மெல்ல நகர ஆரம்பிப்பதைக் கண்டான். அவன் வானத்தை பார்த்து கொண்டு, ஐயோ கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து என்று கத்திக்கொண்டே 2 பெண்களின் பிடியையும் உதறிவிட்டு மண்டபத்தின் வழியே ஓட முயன்றான். ஆனால் சந்தோஷ் தப்பிக்க பார்த்த வேகத்தில் அவன் வேட்டையின் நுனியை அந்த ப்ளூட்டோ நாய் தனது பற்களால் மெல்ல கவியது. சந்தோஷ், டே ஆரம்பிச்சிடுச்சுடா, ஓடுடா என்று கத்திக்கொண்டே அவன் ஓட, ரவுடி வீரமுத்துவும் இன்ஸ்பெக்டர் ஜீவாவும் தங்கள் கைத்துப்பாக்கிகளையும் அரிவாள்களையும் எடுத்துக்கொண்டு, டே மாப்பிள்ள ஓடாத, தாலி கட்டு, நின்று தாலியை கட்டு, உன் வேட்டி போனா என்ன, உன் மானம் போனா என்ன, தாலி தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி அவனை துரத்த தொடங்கினார்கள். ப்ளூட்டோ நாய் தன் வேட்டியை இழுக்க ரவுடி வீரமுத்துவும் இன்ஸ்பெக்டர் ஜீவாவும் துரத்த சந்தோஷ் ஒரு ரன்னிங் ரேஸ் வீரனைப் போல ஓடி சென்று வாசல் அருகில் நின்றான். அவன் வேட்டியோ கிட்டத்தட்ட முழங்கால் வரை தளர்ந்து போயிருந்தது. அவனை சுற்றிலும் வீரமுத்துவின் ரவுடி கும்பலும் ஜீவாவின் போலீஸ் பட்டாளமும் நின்று கொண்டு, டேய் பதில சொல்லிட்டு போடா என்று வெறித்தனமாக கத்திக்கொண்டிருக்க சந்தோஷோ ஒரு நொடி அனைத்தையும் நிறுத்த சொன்னான். நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. யோ, உங்களுக்கெல்லாம் என்னையா பிரச்சனை? எதுக்குயா, எதுக்கு, ஏன் என்னைய இப்படி வச்சு செய்கிறீங்க? ஒரு மனுஷனோட இஷ்டம் என்னன்னு யாராவது எப்போவாவது கேட்குறீங்களா? ஆளுக்கு நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணுன்னு சொன்னால் இது என்ன கல்யாணமா இல்லை வேற ஏதாச்சும் பாட்டு கச்சேரியா? இப்போ என்ன 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 என்னடா? இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்னோட முடிவு என்னன்னு தெரியணும், அப்படித்தானே என்று அவன் கேட்க மண்டபமே அமைதியில் உறைந்தது. அனைவரும் ஆமாம் என்பது போல பார்க்க சந்தோஷ் அந்த பஞ்சாயத்து கூட்டத்தை நிமிர்ந்து பார்த்து, நான் எடுக்க போகிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படணும், சரியா என்று கேட்க யாருமே வாய் திறக்கவில்லை. அவனோ மெதுவாக யாழினியை திரும்பி பார்த்தான். ஏம்மா ஏம்மா யாழினி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நீ ஒருத்தரை விரும்பின, அவர் உன்னை விரும்பினார், ஆனால் அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. இது எல்லாமே உன்னோட பிரச்சனை, அப்படித்தானே என்று கேட்க யாழினியோ ஆமாம் என்பது போல மெதுவாக தலையசைத்தாள். இங்கே பாரும்மா யாழினி, எனக்கு 1008 பிரச்சனை, உனக்கு 1008 பிரச்சனை. இப்படியே பிரச்சனையோட பிரச்சனையை சேர்த்தா வாழ்க்கை எங்கே போய் முடியும்? யாழினி, என்னை மன்னிச்சிடு. ரவுடி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாரும் என்னைய தப்பாக நினைக்காம மன்னிச்சிடுங்க என்றான் சந்தோஷ். வீரமுத்து கத்த வரும்போது, டேய் டேய் முழுசா பேச விடுங்கடா, அதுக்கப்புறம் கத்தலாம் என்று கண்டிப்புடன் நிறுத்தினான் சந்தோஷ். ஜீவாவின் குடும்பத்தாரோ நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அப்போ நம்ம மீனாட்சிக்கு தான் கல்யாணம் நிச்சயமாக நடக்க போகுது என்று குதூகலமடைந்தனர். ஆனால் சந்தோஷோ அப்படியே திரும்பி மீனாட்சியை பார்த்தான். அம்மா மீனாட்சி அம்மா, நீயே என்ன மன்னிச்சிடு என்று சொன்னான். அனைவரும் திகைப்புடன் அவனை பார்க்க, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க என்று கேட்டார்கள். சந்தோஷோ கண்கலங்கி, இங்கே பாருமா, அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம்னு நான் இப்போ பேசலை. நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தது உண்மைதான். உன்னைய
கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சது, ஆசைப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனால் உனக்கும் ஒரு காதலன் இருந்திருக்காரு. அந்த காதலனை நீ காதலிச்சிருக்க. நீ அவரை ஏமாத்த, அவர் உன்னை ஏமாத்த, நீங்கள் மாற்றி மாற்றி ஏமாற்றி விளையாட, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வந்து ஏமாந்து நிற்க. எதுக்குமா இதெல்லாம்? எதுக்குமா? நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வச்சுக்க, வாழ்க்கை முழுக்க ஒரே ஏமாத்தமாக தான் இருக்கும். அதனால் மீனாட்சி, நீங்களும் எனக்கு வேண்டாம் என்று தீர்க்கமாக தனது முடிவை சொன்னான் சந்தோஷ். சந்தோஷின் அம்மாவோ தலையில் கை வைத்து அடித்து அழ ஆரம்பித்து விட்டார். ஐயையோ, போச்சே போச்சே, என் பிள்ளையோட வாழ்க்கையே போச்சே, விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வருவான்னு நினச்சா இப்படி ஆகி போச்சே என்று அலற சந்தோஷ் அம்மாவை சமாதானப்படுத்தி, அழாதுங்கம்மா, எல்லாம் கடவுள் விட்ட வழி. என்ன, இப்போ எனக்கு 2 குடும்பத்து சம்மந்தமும் தேவையில்லை. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் பொண்ணுங்களுக்கு தனித்தனியாக நல்ல துணையாக பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைங்க. வாங்கம்மா, போவோம். என்னோட வாழ்க்கை அவ்வளோதாம்மா. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நமக்கு இந்த பாலு பையன் இருக்கான் என்று அழுது கொண்டே மண்டபத்தை விட்டு வெளியேறினான் சந்தோஷ். சந்தோஷ் வெளியேற திரும்பிய போது பின்னால் இருந்து ஒரு கை அவனை பலமாக பிடித்து இழுத்தது. அந்த இழுப்பில் நிலை தடுமாறி அவன் பின்னால் சாய்ந்தான். அப்போது அந்த கரம் அவன் கீழே விழாமல் அவனை தாங்கி பிடித்தது. சந்தோஷ் மெதுவாக திரும்பி பார்த்தான். அது மீனாட்சி. அவன் அவளிடம், அம்மா மீனாட்சி, அதான் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுடுமா என்று சொல்ல, மீனாட்சி அங்கே நிற்கிறா என்று அந்த பெண் சொல்ல, ஓ, அப்போ நீங்கள் காவியாவா? என்னம்மா காவியா, உனக்கு இப்போ என்னம்மா பிரச்சனை? நீ யாரையாவது காதலிக்கிறியா? யார் கூடயாவது ஓடி போக ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லுங்க, அதையும் பண்ணி வச்சுட்டு போகிறேன் என்று கேட்க, காவியாவோ திடீரென்று அவனை இறுக கட்டி அணைத்து கொண்டாள். அவளது இந்த திடீர் செய்கையில் அனைவரும் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க, சந்தோஷோ மூச்சு விடக்கூட மறந்து நின்றான். சந்தோஷ், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவள் கேட்க, சந்தோஷுக்கோ ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். என்ன சொல்கிற? என்னம்மா சொல்கிற என்று அவன் பதற, காவியாவோ மென்மையாக, நேற்றைக்கு நீங்கள் மொட்டை மாடியில் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசுனதை கேட்டேன். ஒருவேளை மீனாட்சி ஓடி போகாமல் என் பக்கத்தில் மணமேடையில் வந்து உட்கார்ந்தா கூட அவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். என் வாழ்க்கை அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, அந்த பொண்ணாவது சந்தோஷமாக வாழட்டும். எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு பழிய நான் ஏற்றுக்கிறேன். அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொன்னீங்களே, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்தா உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட தான் வாழணும்னு. சந்தோஷ் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் காவியாவை இன்னும் ஆச்சரியமாகவே பார்த்து கொண்டிருந்தான். அவளோ கண்கள் கலங்க, அதே சமயம் ஒரு உறுதித்தன்மையுடன் சந்தோஷின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். காவியா மெதுவாக அவனது கைகளை பிடித்துக்கொண்டு, சந்தோஷ், உங்களுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா என்று தயக்கத்தோடும் ஒருவித எதிர்பார்ப்போடும் கேட்டாள் அவள். சந்தோஷோ அவளை பார்த்து ஒரு கனிவான புன்னகையை உதிர்த்தான். அவனது கண்கள் காட்டிய அந்த சிறு சம்மதமும் அந்த சிறிய புன்னகையும் காவியாவிற்கு பெரும் நிம்மதியை அளித்தது. சந்தோஷோ இன்னமும் புன்னகை மாறாமல் அவளை பார்த்து சிரிக்க, அதுவரையிலும் குழப்பத்திலும் பஞ்சாயத்திலும் தத்தளித்து கொண்டிருந்த மண்டபமே ஒரு நொடியில் அமைதியானது. சந்தோஷின் அம்மாவின் முகத்தில் ஒரு நிம்மதி பிறந்தது. அடுத்த நொடி, கெட்டி மேளம் கெட்டி மேளம். அந்த நொடியில் டும் டும் பிப்பி என்று நாதஸ்வரம் மங்களகரமாக ஒலிக்க தொடங்கியது.
சந்தோஷின் விதி எழுதப்பட்ட அந்த நொடியில்தான் அவன் காவியாவின் கைகளை பற்றி கொண்டு மணமேடைக்கு ஏறி சென்றான். அங்கே நடந்த அத்தனை கலாட்டங்களுக்கும் அத்தனை போராட்டங்களுக்கும் அவனது வாழ்க்கைக்கும் ஒரு அழகான முடிவு கிடைத்தது. அதை பார்த்து கொண்டிருந்த ரவுடி மாமாவும் போலீஸ் மாமாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, எது எப்படியோ கடைசியில் ஒரு நல்ல கல்யாணம் நடந்துடுச்சே என்ற திருப்தியுடன் சிரித்து கொண்டார்கள். அங்கிருந்தவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். சந்தோஷோ புன்னகையுடன் காவியாவை பார்க்க அந்த மணமேடை முழுவதும் இப்போது உண்மையில் சந்தோஷம் நிரம்பியிருந்தது. மனதை பூட்டி வைத்தாலும் மாறாதடா அவன் கணக்கு. தடையை தாண்டி ஓடினாலும் தப்பிப்போக வழியில்லை. தலைவிதி ஆட்டம் போட நிச்சயம் வந்து சேருவார். தகுந்த காலம் வரும்போது நமக்கென்று பிறந்தவர் நம்மோடு துணை வருவார். இந்த ஸ்டோரியில் உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு கருத்துன்னு பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு சும்மா எல்லாரையும் லைட்டாக சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு கதை எழுதலாமேன்னு ட்ரை பண்ணி நான் எழுதுனது தான் இந்த கதை. இந்த ஸ்டோரி ஏற்கனவே ஆடியோ நாவலாட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஆனாலும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கதையை வாசித்து படிக்க விரும்புகிறீங்க. அதனால் உங்களுக்காக இந்த ஸ்டோரியை மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியை முழுசாக கேட்டு முடிச்சுக்கிட்டு இந்த ஸ்டோரி எப்படி இருந்து அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாப்பாக விதவிதமான கதைகளை கேட்டு மகிழ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.